ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. என் அன்பான நண்பர்களே, என் அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். வாருங்கள், இன்று நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து நம்முடைய மனதை முழுமையாக ஒருமுகப்படுத்துவோம். அந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் நம் மனதை வைத்து ஆழமாக பிரார்த்தனை செய்வோம். என் இறைவா, இந்த உலகை காப்பவரே, உங்களின் அன்பான பக்தர் யாராக இருந்தாலும் சரி, இன்று உங்களின் இந்த அமுதமான வார்த்தைகளை அவர்கள் கேட்க வந்திருக்கிறார்கள். இந்த விலைமதிப்பற்ற பொன்மொழிகளை முழு கவனத்துடனும் உண்மையான ஈடுபாட்டுடனும் இறுதி வரை யார் கேட்டாலும் தயவு செய்து அவர்களின் மனதின் ஒவ்வொரு ஆசையையும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அவர்களின் ஒவ்வொரு வேண்டுதலையும் நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றி வையுங்கள் இறைவா. அவர்கள் வாழ்வில் இதுவரை சந்தித்து வரும் அனைத்து துன்பங்களையும் எல்லா கஷ்டங்களையும் நீங்கள் வேரோடு போக்கிவிட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைய இந்த காணொளிக்கு தன் அன்பை முழுமையாக வெளிப்படுத்தி இதை லைக் செய்து கமெண்ட் பகுதியில் உண்மையான பக்தியோடு ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று எழுதும் ஒவ்வொரு அன்பான பக்தரின் வாழ்க்கையையும் நீங்கள் ஆசிர்வதிக்க வேண்டும். அவர்களின் வாழ்க்கையை ஒருபோதும் குறையாத முடிவில்லாத மாபெரும் மகிழ்ச்சியால் நிரப்பிவிடுங்கள் இறைவா. சரி, என் அன்பான நண்பர்களே, இன்றைய இந்த அற்புதமான ஆன்மீக பயணத்தை நாம் தொடங்குவோம். பகவான் கீதையில் நமக்காக கூறியுள்ள அந்த பொன்மொழிகளை கேட்போம். கேட்டு விட்டு விடாமல் அதை நம்முடைய அஞ்சாத வாழ்வில் உறுதியாக கடைபிடிப்போம். நண்பர்களே, பகவான் கண்ணன் நம்முடைய வாழ்க்கைக்காக ஒரு மிக ஆழமான விஷயத்தை சொல்கிறார். அவர் கூறுகிறார், என்னுடைய தனிமை கூட மிகவும் விசித்திரமானது, அது மற்றவர்களை விட முற்றிலும் வித்தியாசமானது என்று. இப்போது என்னுடைய நிலைமை எப்படி ஆகிவிட்டது என்றால், என் வாழ்க்கையில் புதிதாக ஒருவர் வருவதால் எனக்குள் எந்த ஒரு விசேஷமான சந்தோஷமும் ஏற்படுவதில்லை. அது மட்டும் இல்லாமல் என்னுடன் இருக்கும் யாராவது என்னை விட்டு பிரிந்து சென்றாலும் கூட என் மனதில் எந்த ஒரு பயமும் தோன்றுவதில்லை. எப்படி ஒருவரால் அவருக்கு வேண்டியவர்களை அவ்வளவு எளிதாக மறக்க முடியும்? மரணம் என்பது இந்த உலகத்தில் வாழும் மனிதர்களுக்கு தானே தவிர அவர்கள் விட்டு செல்லும் நினைவுகளுக்கு எப்படி மரணம் வரும்? நினைவுகள் எப்போதுமே மனிதர்களின் மனதிற்குள் உயிருடன் தான் இருக்கும். போலி வாக்குறுதிகள் கொடுத்து ஏமாற்றுபவர்கள் மற்றும் எப்போதும் பொய்யாகவே பழகும் மனிதர்களின் சகவாசத்தில் இருப்பதை விட ஒரு மனிதன் தனிமையில் இருப்பது 100 மடங்கு சிறந்தது. அதுவே மிகவும் மேலானது. நான் இந்த உலகத்தில் யாரையுமே எப்போதுமே சோதித்து பார்த்ததில்லை. ஆனால் ஒரு உண்மை என்னவென்றால், நான் மற்றவர்களுக்கு கொடுத்த அதே அளவு அன்பு எனக்கு எப்போதுமே எந்த வடிவத்திலும் திரும்ப கிடைக்கவே இல்லை. நான் அவர்கள் அருகில் இல்லை என்ற குறை யாருக்கும் எப்போதாவது தெரிந்ததா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. நான் அவர்கள் வாழ்க்கையிலே இல்லாதது போலதான் அவர்களுக்கு தோன்றியது. ஒருவேளை மேலே வானத்தில் இருப்பவன், அதாவது என் கடவுள், என்னை இப்படிதான் படைத்திருக்கிறான் போலிருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த உலகம் முழுவதிலும் மிகவும் மதிப்புமிக்க விலைமதிப்பற்ற ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அது என்ன தெரியுமா? அதுதான் நம்பிக்கை. சற்று ஆழமாக நினைத்து பாருங்கள். இந்த நம்பிக்கையை ஒருவரிடம் உருவாக்குவதற்கும் அந்த நம்பிக்கையை தன் வாழ்நாளில் சம்பாதிப்பதற்கும் ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்நாளை முடிந்து விடுகிறது. அவனுடைய முழு வாழ்க்கையும் அதற்கு தேவைப்படுகிறது. ஆனால் நாணயத்தின் மறுபுறம் என்னவென்றால், அந்த நம்பிக்கையை உடைத்து அதை மண்ணோடு மண்ணாக ஆக்குவதற்கு வெறும் சில நொடிகள் மட்டுமே போதுமானது. சில கணங்களிலேயே அதை அழித்து விடலாம். வாழ்க்கையில் ஒருவரை பற்றி தவறாக புரிந்து கொள்வது என்பது நாம் ஒரு தவறை செய்வதை விட மிகவும் ஆபத்தான விஷயமாகும். நமது மொழி மற்றும் நமது பேச்சு என்பது நாம் அணியும் ஒரு ஆடையை போன்றது. அதை ஒரு மனிதன் முறையாகவும் கண்ணியமாகவும் அணியவில்லை என்றால் அவனுடைய முழு குணமும் அவனுடைய மொத்த ஆளுமையுமே ஆடையில்லாதது போல ஆகிவிடும். அதாவது அந்த மனிதனுக்கு இந்த சமூகத்தில் எந்த மரியாதையும் இருக்காது. உறவுகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அதை தொடர்ந்து பேணி காக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு நிபந்தனை தான் இருக்கிறது. அதுதான் மனதின் உண்மையான உணர்வு. உறவுகள் என்பது எந்த ஒரு எதிர்பாராத வாய்ப்பின் அடிப்படையிலோ அல்லது இப்படி நடக்கும் என்ற யூகத்திலோ ஒருபோதும் நிலைத்து நிற்பதில்லை. இந்த உலகத்தின் பழக்க வழக்கங்கள் எவ்வளவு விசித்திரமானவை என்று சற்று உற்று பாருங்கள். உயிருடன் இருக்கும் ஒரு மனிதனிடம் சென்று, நீ அமைதியாக இரு, எப்போது பார்த்தாலும் அதிகமாக பேசாதே என்று இதே மக்கள்தான் சொல்கிறார்கள். ஆனால் அதே மனிதன் இறந்த பிறகு உயிரற்ற அவருடைய சிலையிடம் சென்று, நீங்கள் ஏன் என்னிடம் பேச மறுக்கிறீர்கள் என்று கண்ணீரோடு கேட்கிறார்கள். உங்களுடைய மோசமான நேரத்தில், உங்கள் வாழ்க்கையின் கஷ்ட காலத்தில் யாராவது உங்களிடம் வந்து, நீ கவலைப்படாதே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று ஒரு வார்த்தை சொன்னால் அதை முழுமையாக நம்புங்கள். அந்த சில வார்த்தைகள் உலகத்தில் உள்ள எந்த மருந்துக்கும் குறைவானதல்ல. அந்த வார்த்தைகளே உங்களுக்கு ஒரு பெரிய மருந்தாக மாறி உங்கள் வலியை குணப்படுத்திவிடும். மனிதனுக்கு தெரியவில்லை எதற்காக அவனுக்கு இவ்வளவு கர்வம் வருகிறது என்று. எதை கண்டு மனிதன் இவ்வளவு ஆணவம் கொள்கிறான்? அவனுடைய இறுதி பயணம் கூட மற்ற 4 பேரின் தோள்களைத்தானே நம்பியிருக்கிறது.
காலச்சக்கரம் மிக வேகமாக சுழலக்கூடியது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால் என் நண்பா, ஒருபோதும் உன்னுடைய உடல் வலிமையைக் கண்டு கர்வம் கொள்ளாதே. உன்னுடைய பணத்தைக் கண்டு ஆணவம் கொள்ளாதே. மக்கள் உணர்ச்சிகளில் அடித்துச் செல்லப்பட்ட காலமெல்லாம் இப்போது மலையேறி போய்விட்டது. இப்போதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் வியாபாரம் செய்ய தெரிந்தவர்கள்தான் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். உங்களின் மோசமான நேரத்தில் ஒருவர் கொடுக்கும் சிறிய ஆதரவு என்பது நீங்கள் வெற்றி பெறும்போது உங்களுக்கு கிடைக்கும் ஆயிரக்கணக்கான கைத்தட்டல்களை விட அதிக வலிமை வாய்ந்தது. அது மிகவும் பலமானது. வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் வலிகளும் அவமானங்களும் நம்மை துக்கப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் அவை நமக்கு உள்ளுக்குள் ஒரு பெரிய தைரியத்தையும் குறையாத தன்னம்பிக்கையையும் கொடுக்கின்றன. மனிதன் தன் சொந்த காலில் சரியாக நிற்பதற்கு பலமுறை தடுமாறி விழவும் வேண்டியிருக்கிறது. எதையாவது எட்டி பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்ப்பதை விட தன் சொந்த மனசாட்சியை திரும்பி பார்ப்பது மிகவும் சிறந்தது. அதேபோல எங்கேனும் வாழ வேண்டும் என்று நினைத்தால் தன் தகுதிக்குள், தன் எல்லைக்குள் வாழ்வதை விட சிறந்த இடம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. வயதின் விளிம்பில் ஒரு மனிதனுக்கு மூச்சின் எண்ணிக்கை குறையத் தொடங்கும்போது, அவன் மூச்சு விட சிரமப்படும்போது, அந்த மனிதனின் எல்லா ஆசைகளும் அவனுடைய எல்லா விருப்பங்களும் தானாகவே நின்று விடுகிறன. அப்போது அவனுடைய மனதில் நிம்மதியை தேடும் ஏக்கம் மட்டுமே அதிகரிக்க தொடங்குகிறது. உறவுகளும் ஒரு வெங்காயத்தைப் போலதான் இருக்கிறன. இதில் நம்பிக்கை மற்றும் அக்கறை என்ற எத்தனை அடுக்குகள் மறைந்திருக்கிறன என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் நமக்கு மிகவும் வேண்டியவர்களே இந்த அடுக்குகளை உரிக்கத் தொடங்கும்போது நம்முடைய கண்களில் கண்ணீர் தானாகவே வந்துவிடும். பெருமை என்பது எந்த ஒரு பதவியாலோ அல்லது அந்தஸ்தாலோ ஒரு மனிதனுக்கு கிடைப்பதில்லை. அது அவனுடைய நல்ல பண்புகளால் மட்டுமே கிடைக்கிறது. முகத்தை வைத்து ஒரு மனிதனை நீங்கள் அடையாளம் காண முடியுமே தவிர அவனை எடை போட முடியாது. அதனால்தான் எப்போதுமே ஒரு மனிதனின் குணத்தை பாருங்கள், அவனுடைய முகத்தின் அழகை அல்ல. கடவுள் மனிதனை பார்த்து சொல்கிறார், ஏ மனிதா, நீ இரவில் தூங்குவதற்கு முன்பு உனக்கு தீங்கு செய்த எல்லோரையும் மனதார மன்னித்துவிடு. காலையில் நீ எழுவதற்கு முன்பு உன்னுடைய தவறுகளுக்காக உன்னை நான் மன்னித்து விடுகிறேன் என்று. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களிடம் நாம் பேசுவதற்கு நமக்கு ஒரு செல்போன் தேவைப்படுகிறது. ஆனால் நம் இறைவனிடம், நம்மை படைத்த கடவுளிடம் பேசுவதற்கு நமக்கு மௌனம், அதாவது ஆழமான அமைதி மட்டுமே தேவைப்படுகிறது. போனில் நாம் பேசும்போது அதற்கான பில் கட்ட வேண்டும். ஆனால் இறைவனிடம் பேசும்போது நாம் நம்முடைய மனதை கொடுக்க வேண்டும், முழு மனதோடு பேச வேண்டும். இந்த உலகத்தின் மாயையில் சிக்கிக்கொள்ளும் மனிதன் சிதறிப்போகிறான், சுக்கு நூறாக உடைந்து போகிறான். ஆனால் இறைவனோடு உண்மையாக இணைந்திருக்கும் மனிதன் பிரகாசிக்கிறான், தன் வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்கிறான். என் இறைவா, இந்த பூமி எனக்கு அந்நியமாக தோன்றும் அளவுக்கு எனக்கு எப்போதுமே அவ்வளவு உயரத்தை கொடுத்து விடாதே. அதேபோல இறைவா, மற்றவர்களின் கஷ்டங்களை பார்த்து நான் சிரிக்கும் அளவுக்கு எனக்கு அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தையும் கொடுத்து விடாதே. என்னை விட பலவீனமான ஒருவரை துன்புறுத்தும்படியான எந்த ஒரு சக்தியையும் எனக்கு எப்போதுமே கொடுத்து விடாதே. யார் மீதாவது பொறாமைப்படும்படியான எந்த ஒரு கெட்ட எண்ணமும் என் மனதில் எழவிடாதே. எனக்குள் ஆணவத்தை உருவாக்கும் அறிவை எப்போதுமே எனக்கு கொடுக்காதே. மேலும் மக்களை ஏமாற்றக்கூடிய, அவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய எந்த ஒரு தந்திர புத்தியையும் எனக்கு கொடுத்து விடாதே. கடவுளிடம் 2 பெரிய சக்திகள் உள்ளன, 2 பலங்கள் உள்ளன. ஒன்றின் பெயர் மாயை, இது இந்த உலகத்தின் மோகவலை. மற்றொன்று பக்தி, இது இறைவனின் மீதான உண்மையான அன்பு. மாயையின் சைகைகளுக்கு ஏற்ப இந்த உயிரினங்கள், இந்த மனிதர்கள் அனைவரும் ஆடுகிறார்கள். ஆனால் உண்மையான பக்தியின் முன்னே கடவுளே ஆடுகிறார். பக்தி என்பது ஒருபோதும் கைகளாலோ கால்களாலோ கண்கள் காதுகள் பணம் அல்லது பலத்தாலோ செய்யப்படுவதில்லை. மாறாக பக்தி என்பது உண்மையான உணர்வால் மட்டுமே செய்யப்படுகிறது. மனதின் உண்மையால் மட்டுமே அது உருவாகிறது. கடவுள் மனிதனுக்கான நிம்மதியை தன் சொந்த பாதங்களுக்கு கீழேதான் மறைத்து வைத்திருக்கிறார். ஏனென்றால் மனிதன் அந்த நிம்மதியை தேடி எல்லா இடங்களிலும் அலைவான். ஆனால் அது எங்கும் கிடைக்காத போது கடைசியாக இறைவனின் பாதங்களில் தஞ்சமடைவான். அங்கு மட்டுமே அவனால் உண்மையான நிம்மதியை உணர முடியும். கஷ்டம் வரும்போது எல்லா மக்களும் கடவுளை உடனே நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் சந்தோஷத்தில் இருக்கும்போது யாரும் அவரை நினைப்பதில்லை. எந்த மனிதன் தன் சந்தோஷத்திலும் கடவுளை நினைக்கிறானோ, அவருடைய பெயரை அன்போடு உச்சரிக்கிறானோ, அந்த மனிதன் தன் வாழ்வில் வரும் கஷ்டங்களை மிக எளிதாக கடந்து விடுவான். இறைவன் கூறுகிறார், நீ குற்றவாளியாக இருந்தால் நான் உன்னை மன்னிப்பேன். நீ கவலையில் இருந்தால் நான் உன்னை தாங்கிக் கொள்வேன்.
நீ தனிமையில் இருந்தால் நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன். நீ சோகமாக இருந்தால் கொஞ்சம் நிமிர்ந்து பார், நான் ஒவ்வொரு கனவும் உன் பக்கத்தில்தான் இருக்கிறேன் என்று. உன்னுடைய மனதை நீ எப்போதுமே அமைதியாக வைத்துக்கொள். ஏனென்றால் சத்தத்தால் ஒருபோதும் சத்தத்தை அழிக்க முடியாது. அமைதியால் மட்டுமே அந்த சத்தத்தை முழுமையாக முடிக்க முடியும். தவறான எண்ணமும் மற்றவர்களை தவறாக எடை போடுவதும் மனிதனின் ஒவ்வொரு உறவையும் உடைத்து நாசமாக்கிவிடும். அதனால் சிரிப்பதற்கு நீங்கள்தான் முதல் ஆளாக இருங்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் எப்போதும் முன்னணியில் இருங்கள். யாரையாவது மன்னிப்பதற்கு ஒருபோதும் தாமதம் செய்யாதீர்கள். அதேபோல ஒருவரை பாராட்டுவதிலும் நீங்களே முதல் ஆளாக இருங்கள். நீங்கள் வாழ்வில் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தை, உங்கள் உடல் நலத்தை நீங்கள் இழந்துவிட்டால் நீங்கள் மிகவும் வருத்தப்படுவீர்கள். ஏனென்றால் ஆரோக்கியம் மட்டுமே உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு துணையாக இருக்கும். நீங்கள் ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு இந்த உலகத்தில் எந்த மதிப்பும் இல்லை என்று எப்போதுமே நினைக்காதீர்கள். அதேபோல நீங்கள்தான் எல்லாம் என்றும் ஒருபோதும் அகம்பாவம் கொள்ளாதீர்கள். உண்மை என்னவென்றால் நீங்கள் ஏதோ ஒன்று. அப்படி நீங்கள் ஏதோ ஒன்றாக இருந்தால் உங்களால் நிச்சயமாக எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். ஒரு நாள் இந்த முகம் வயதாகிவிடும், உடலும் பலவீனமாகிவிடும். ஆனால் ஒரு நல்ல மனிதன் எப்போதும் நல்லவனாகவே இருப்பான். யார் மீதும் அளவுக்கு அதிகமாக சார்ந்திருக்காதீர்கள். ஏனென்றால் நீங்கள் வெளிச்சத்தில் நின்றால் மட்டுமே உங்கள் சொந்த நிழல் கூட உங்களுக்கு தெரியும். மற்றவர்களின் பெரிய பெரிய அரண்மனைகளில் அடிமையாக இருப்பதை விட உங்கள் சிறிய குடிசையில் நீங்கள் ராஜாவாக வாழ்வது எவ்வளவோ மேலானது. வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு தேவையென்றால் ஒருபோதும் உங்களை மற்ற யாருடனும் ஒப்பிடாதீர்கள். உங்கள் வேகத்தில் உங்களுக்கான பாதையில் தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். மற்றவர்களிடம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வைக்காதீர்கள். உங்கள் உழைப்பை மட்டும் முழுமையாக நம்புங்கள். வெற்றி கிடைக்கும்போது அந்த மகிழ்ச்சியை முழுமையாக அனுபவியுங்கள். அம்மாவை போன்ற பாசம், அம்மாவை போன்ற அன்பு வேறு எந்த உறவிலும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. உண்மையை சொல்லப்போனால் அம்மா என்பவர் இந்த உலகத்தில் உள்ள ஒரு தேவதையை போன்றவர்தான். இந்த மனித மூளையை ஒரு குப்பை தொட்டியாக மாற்றாதீர்கள். இதை ஒரு குப்பை தொட்டியாக நினைக்காதீர்கள். இது ஒரு விலை மதிப்பற்ற பொக்கிஷம். இதில் நீங்கள் அறிவு, கருணை மற்றும் நல்ல பண்புகளை பத்திரமாக பாதுகாத்து வைக்க வேண்டும். மற்றவர்களின் முகத்தில் புன்னகையை கொண்டு வருவதற்கு காரணமாக இருப்பவன்தான் இந்த உலகத்தில் உண்மையான மனிதனாவான். செல்வத்தை சேர்ப்பது, பணத்தை சேமிப்பது மிகவும் எளிது. ஆனால் நல்ல பண்புகளை சேகரிப்பது மிகவும் கடினமான வேலையாகும். தூரத்தில் உள்ள பொருட்களை பார்ப்பதற்காக உங்கள் பக்கத்தில் உள்ள பொருட்களை இழந்து விடாதீர்கள். உங்களுக்குள் இருக்கும் அந்த குழந்தைத்தனத்தை எப்போதும் உயிருடன் வைத்திருங்கள். அப்படி செய்தால் உங்களுக்கு வயது முதிர்ந்தாலும் உங்களுக்கு ஒருபோதும் வயதான உணர்வு வராது. ஒரு பூவைப் போல வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அது தன் வாசனையை மற்றவர்களுக்கு கொடுக்கிறது. அது உதிர்ந்தாலும் மற்றவர்களுக்காகத்தான் உதிர்கிறது. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை நேரம்தான் முடிவு செய்யும். அதனால் நீங்கள் சோம்பேறித்தனமாக இருந்து உங்களின் பொன்னான நேரத்தை வீணாக்காதீர்கள். கடவுளுடனான நமது உறவு இதயபூர்வமாக இருக்க வேண்டும். அது வெளிவேஷத்திற்காக இருக்கக்கூடாது. மனதார உண்மையோடு பழகாத எந்த உறவும் உருவாக்குவதற்கே தகுதியற்றது. இன்று எது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதோ, எது உங்கள் வசம் இருக்கிறதோ அதைக் கண்டு ஒருபோதும் கர்வம் கொள்ளாதீர்கள். எது உங்களுக்கு எதிராக இருக்கிறதோ அதற்காக கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். ஏற்கனவே போடப்பட்ட பாதைகளில் யார் வேண்டுமானாலும் எளிதாக நடந்து விடுவார்கள். ஆனால் கஷ்டங்களுக்கு மத்தியில் தனக்கான புதிய பாதைகளை உருவாக்குபவன்தான் உண்மையான மனிதன். பணமும் அன்பும், இந்த இரண்டு விஷயங்களும் பிச்சையாக கேட்கப்படும் வரை அவை மனிதனுக்கு கஷ்டத்தை மட்டுமே கொடுக்கும். நீங்கள் எவ்வளவு குறைவாக பேசுகிறீர்களோ மக்கள் உங்களை அவ்வளவு அதிகமாக கேட்க விரும்புவார்கள். ஒரு தவறான மனிதனால் இந்த உலகத்தையே வெறுக்கத் தொடங்கிவிடாதீர்கள். நம்பிக்கைதான் எந்த ஒரு உறவுக்கும் ஆணிவேரான அடித்தளம். அமைதியுடனும் பொறுமையுடனும் நாம் மற்றவர்களிடம் நல்ல முறையில் பழகும்போதுதான் இந்த வாழ்க்கை அழகாக தெரிகிறது. தன் உணவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்பவன் ஒருபோதும் பசியால் இறப்பதில்லை. உண்மை எப்போதுமே தனித்து நிற்கும். ஆனால் பொய்க்கு பின்னால் ஒரு பெரிய படையே இருக்கும். ஒரு மீன் தண்ணீரை விட்டு பிரிந்தால் ஏன் இறந்து விடுகிறது என்றால், நெருக்கம் என்பது முதலில் பழக்கமாக மாறி பின்பு அதுவே தேவையாகி விடுகிறது. உறவுகளும் ஒரு வெங்காயத்தைப் போலதான். அதன் தோள்களை உரிக்கத் தொடங்கும்போது கண்கள் கலங்கத்தான் செய்யும். பெருமை என்பது எந்த பதவியாலோ நாற்காலியாலோ வருவதில்லை. அது நல்ல பண்புகளால் தான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது. முகம் என்பது அடையாளத்தை மட்டுமே கொடுக்கிறது. அது மனிதனின் தன்மையை வெளிப்படுத்துவதில்லை. ஒருபோதும் ஆணவம் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் விடியலே இல்லாத ஒரு இரவும் ஒரு நாள் வரத்தான் செய்யும். வாழ்க்கை மிகவும் சிறியது. ஆனால் அதை வாழ்வதற்கான வழிகள் மிகவும் விலை உயர்ந்தவை. வாழ்க்கையில் நீளம் முக்கியமல்ல, அதன் ஆழம்தான் முக்கியம். நம்பிக்கை என்பது உலகிலேயே மிகவும் விலைமதிப்பற்ற விஷயம். அதை உருவாக்குவதற்கு ஒரு வாழ்நாளே தேவைப்படும். ஆனால் அதை உடைப்பதற்கு ஒரே ஒரு கணம் போதும். ஒருவரை பற்றி தவறாக புரிந்து கொள்வது ஒரு தவறு செய்வதை விடவும் மிகவும் ஆபத்தானது. உண்மையை சரியான நேரத்தில் சொல்லவில்லை என்றால் அந்த உண்மையும் பொய்யாகிவிடும். மக்கள் தங்கள் தவறற்றை மறந்து விடுகிறார்கள். ஆனால் மற்ற
மற்றவர்களின் தவறுகளை எப்போதும் சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். தேவை வரும்போது அனைவரின் பேச்சும் இனிமையாக மாறிவிடுகிறது. உங்களை ஜெயிக்க வைப்பதற்காக தோற்றுப்போவதையே ஏற்றுக்கொண்டவர்களின் கண்களில் ஒருபோதும் கண்ணீர் வரவிடாதீர்கள். மன அமைதிதான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய செல்வம், மனிதனின் மிகப்பெரிய சொத்து. இந்த உலகம் நீங்கள் இல்லாமலும் இயங்கிக் கொண்டேதான் இருக்கும். யாரோ ஒருவர் செல்வதால் இங்கே எதுவும் நின்று விடுவதில்லை. வானத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிர்ந்து விழுவதால் வானம் ஒருபோதும் காலியாவதில்லை. ஒரு நல்ல மனிதனின் அடையாளம் அவனுடைய செயல்களால் தான் தெரியும். ஏனென்றால் நல்ல நல்ல வார்த்தைகளை மோசமான மனிதர்கள் கூட பேசுவார்கள். மனிதர்கள் மாறுகிறார்கள், காலப்போக்கில் சூழ்நிலைகளும் மாறிவிடுகின்றன. ஆனால் உண்மை எப்போதும் அப்படியேதான் இருக்கும். காலத்தின் அடியிலிருந்து இன்று வரை யாரும் தப்பியதில்லை. இந்த காலம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நம்மை சோதிக்கவும் செய்கிறது. வெறுப்பை சம்பாதிப்பதும் எளிதான காரியமல்ல. மக்களின் கண்களில் உறுத்துவதற்கு கூட மனிதனிடம் சில திறமைகள் இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை ஒரு நாடக மேடையை போன்றது. இங்கே தினமும் ஒரு புதிய வேடிக்கை நடக்கிறது. உடைந்த நம்பிக்கையை விட பெரிய துக்கம் உலகத்தில் வேறெதுவும் இல்லை. நல்ல உறவுகள் எந்த நிபந்தனையாலும் உருவாவதில்லை, மாறாக உண்மையான உணர்வால்தான் உருவாகின்றன. ஒரு உண்மையான மனிதன் சாதாரண உடைகளிலும் பிரகாசிப்பான். ஆனால் ஒரு போலியான மனிதன் விலையுயர்ந்த சூட்டை அணிந்திருந்தாலும் அவனுடைய வஞ்சகத்தை மறைக்க முடியாது. கஷ்டங்கள் வரும்போது வாழ்க்கை உங்களை இன்னும் பலசாலியாக மாற்ற நினைக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். எந்த உறவு உங்களுக்கு கண்ணீரை தரத் தொடங்குகிறதோ அந்த உறவு முடிந்துவிட்டது என்று புரிந்து கொள்ளுங்கள். எப்போதும் சரியான மனிதர்களுடன் உங்கள் நேரத்தை செலவிடுங்கள். ஏனென்றால் அவர்கள்தான் உங்கள் உண்மையான துணையாக இருப்பார்கள். யார் மிக எளிதாக இதயத்தில் நுழைகிறார்களோ அவர்கள்தான் மிக எளிதாக இதயத்தை விட்டும் வெளியேறிவிடுவார்கள். மனிதநேயம்தான் உண்மையான பூஜை. மனிதனுக்கு செய்யும் சேவையே இறைவனுக்கான உண்மையான பக்தி. கனவுகளை எப்போதும் பெரிதாக காணுங்கள். உங்கள் சிந்தனையையும் பெரிதாக வையுங்கள். இனிப்பின் உண்மையான சுவை முதலில் காரத்தை சாப்பிடும்போதுதான் முழுமையாக தெரியும். உலகத்தில் பெரிய மனிதர்களாக பலரும் ஆகிறார்கள். ஆனால் நல்ல மனிதர்களாக சிலரால் மட்டுமே ஆக முடிகிறது. விழுந்து எப்படி மீண்டும் எழுந்து சிரிக்க வேண்டும் என்பதை வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் ஒரு சோகமான மனிதனை அடையாளம் காண்பது மிகவும் எளிது. அவர் சிரிப்பதற்கு ஒரு பொய்யான முயற்சியை மட்டும் செய்து கொண்டே இருப்பார். பல சிக்கல்களை நான் என் தலையை தாழ்த்தியே தீர்த்து வைத்திருக்கிறேன். ஏனென்றால் எல்லா மனிதர்களும் சமமானவர்கள் அல்ல. சிலருக்கு மரியாதை கொடுக்க வேண்டியிருக்கிறது. பாதி வாழ்க்கையை மக்கள் படிப்பதிலேயே கழித்து விடுகிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன கற்றுக்கொள்கிறார்கள்? ஒருவரை ஒருவர் எப்படி மட்டம் தட்டுவது என்பதை தான் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். நமக்கு பள்ளிக்கூடத்தில் முக்கோணம், சதுரம், குறுங்கோணம், செங்கோணம் என்று என்னென்னவோ சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் எப்போதுமே பயன்படக்கூடிய கண்ணோட்டம், அதாவது எதையும் பார்க்கும் விதத்தை நமக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கவில்லை. இது எவ்வளவு விசித்திரமான விஷயம் பாருங்கள். நம் நாட்டின் அரசியல் அமைப்பு நீதிமன்றத்தில் கீதையின் மீது கை வைத்து உண்மையை சொல்வதாக சத்தியம் செய்ய வைக்கிறது. ஆனால் அதே உண்மையை அறிந்து கொள்ள பள்ளிகளில் கீதை சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை. ஒருவர் மிக அழகாக கூறியிருக்கிறார், இந்த உலகத்தில் 3 வகையான மனிதர்கள்தான் நல்லவர்கள். முதலாவது இறந்தவர், இரண்டாவது இன்னும் பிறக்காதவர், மூன்றாவது நமக்கு அறிமுகம் இல்லாதவர். என் இறைவனிடம், என் கடவுளிடம் எனக்கு ஒரே ஒரு வேண்டுதல்தான். நான் தரையில் அமரும்போது மக்கள் அதை என் பெருந்தன்மை என்று சொல்ல வேண்டும், அது என் தகுதி என்று சொல்லக்கூடாது. ஒருவரை ஒருபோதும் அவருடைய கடந்த காலத்தை வைத்து எடை போடாதீர்கள். ஏனென்றால் காலப்போக்கில் மக்கள் கற்றுக்கொள்கிறார்கள், மாறுகிறார்கள், வாழ்க்கையில் முன்னேறி செல்கிறார்கள். மயானத்திற்கு சென்றவுடனே மனிதனின் கையில் உள்ள ரேகைகள் அனைத்தும் அழிந்துவிட்டன. அங்கே ராஜாவும் ஏழையும் பக்கத்து பக்கத்திலேயே எரிவதை பார்த்திருக்கிறேன். இன்றைய தலைமுறை பொருட்களை சேர்த்து வைப்பதற்காக வாழ்கிறது. ஆனால் பழைய தலைமுறை மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்வதற்காக வாழ்ந்தார்கள். ஒரு சிதறிய சமூகமும் சிதறிய குடும்பமும் ஒருபோதும் ஆள முடியாது. ஆனால் ஆமாம், அவர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டு மற்றவர்களை நிச்சயம் ஆள வைத்து விடுவார்கள். சிலர் தங்களுக்கு வேண்டியவர்களையே கீழே தள்ளுகிறார்கள். அப்போதுதான் மற்றவர்களின் பார்வையில் அவர்கள் உயர முடியும் என்பதற்காக. கால வெள்ளத்தில் இந்த வயது அப்படியே அடித்துச் செல்லப்பட போகிறது. எந்த கணத்தை நாம் முழுமையாக வாழ்கிறோமோ அதுதான் மறக்க முடியாத நினைவாக மாறும். நமக்கு வலிமை தேவையில்லை, மனிதநேயம்தான் தேவை. ஏனென்றால் எல்லாவற்றையும் அடைய அன்பு ஒன்று மட்டுமே போதுமானது. யாரையும் அவர்களின் சூழ்நிலையின் கையில் விட்டுவிடாதீர்கள். உங்களுக்கு தெரிந்திருக்காது, இந்த உலகத்தில் உங்களைத் தவிர அவர்களுக்கு வேறு யாருமே இல்லாமல் கூட இருக்கலாம்.
சிலருடைய சிந்தனை டீயில் நனைத்த பிஸ்கட்டை போல இருக்கும். எப்போது கரையும் எப்போது மாறும் என்றே யாருக்கும் தெரியாது. மனிதன் எவ்வளவு அதிர்ஷ்டசாலியாக இருந்தாலும் அவனுடைய சில ஆசைகள் எப்போதும் நிறைவேறாமலேயேதான் இருக்கும். சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை புரிந்து கொள்பவர், அதேபோல தவறான நேரத்தில் சரியான விஷயத்தை புரிய வைப்பவர் கிடைப்பது மிகவும் கடினம். ஒருவரை ஒருபோதும் அவமானப்படுத்தாதீர்கள். நீங்கள் சக்தி வாய்ந்தவர், அது மிகவும் நல்ல விஷயம்தான். ஆனால் காலம் உங்களை விட சக்தி வாய்ந்தது என்பதை மறந்து விடாதீர்கள். உறவுகளுக்கு எப்போதும் நேரம் ஒதுக்க வேண்டும். ஏனென்றால் உறவுகளில் விரிசல் என்பது தூரமாக இருப்பதனால் வருவதில்லை, மாறாக நேரம் ஒதுக்காததால் தான் வருகிறது. எந்த மனிதனும் தானாக மாறுவதில்லை. வாழ்க்கையில் ஏற்படும் சம்பவங்கள் தான் அவனை மாற்றிவிடுகிறன. உறவை உருவாக்குவது ஒருவரிடம் கடன் வாங்குவதைப் போல மிக எளிதானது. ஆனால் அதை தொடர்ந்து பராமரிப்பது அந்த கடனுக்கான தவணைகளை கட்டுவதைப் போல மிகவும் கடினமானது. உறவு எதுவாக இருந்தாலும் அதற்கான பாஸ்வேர்டு எப்போதுமே ஒன்றுதான், அதுதான் நம்பிக்கை. உறவுகளை பேணி காக்க மூளை தேவையில்லை, மன தூய்மைதான் தேவை. மனிதர்களுக்கு நேரம் கொடுங்கள், உறவு தானாகவே வலுவடையும். எந்த மனிதர்கள் உறவை விட தங்களின் அகம்பாவத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவர்களிடமிருந்து மனதை விலக்கி வைப்பதே மிகவும் நல்லது. கிண்டல் செய்வதை கூட யோசித்துதான் செய்ய வேண்டும். ஏனென்றால் இப்போதெல்லாம் மக்கள் உறவுகளை கூட மிகவும் ப்ரொஃபஷனலாக கையாளத் தொடங்கிவிட்டார்கள். அன்பு என்பது யாரோ ஒருவர் செய்வதல்ல. அன்பு என்பது ஒருவர் இறுதி வரை உண்மையாக கடைபிடிப்பது. யாருடைய சிரிப்பு மிகவும் அழகாக இருக்கிறதோ அவர்களுடைய காயங்கள் பெரும்பாலும் மிகவும் ஆழமானதாக இருக்கும். வாழ்க்கையில் சிலருடைய உறவை துண்டிக்க வேண்டியிருக்கும். அது கர்வத்திற்காக அல்ல, சுயமரியாதைக்காக. சில உறவுகளை கடவுளே முறித்து விடுவார். ஏனென்றால் அவர்கள் நம் வாழ்க்கையை நாசமாக்கிவிடக்கூடாது என்பதற்காக. கஷ்டமான நேரத்தில் கைவிட்டு செல்லும் நபர், அவர் எவ்வளவு நெருக்கமானவராக இருந்தாலும் மனதை விட்டு இறங்கி விடுகிறார். நம்மை விரும்புபவர்கள் 1000 பேர் இருப்பதை விட இறுதி வரை துணையாக வரும் ஒருவர் இருப்பதே பல மடங்கு சிறந்தது. வாழ்க்கையில் சில முடிவுகள் மிகவும் கடுமையானதாக இருக்கும். அந்த முடிவுகள்தான் வாழ்க்கையின் திசையையே மாற்றிவிடுகின்றன. எந்த உறவு நம்மை அழ வைக்கிறதோ அதைவிட ஆழமான உறவு வேறெதுவும் இல்லை. அதேபோல எந்த உறவு நம்மை அழுதபடியே விட்டு செல்கிறதோ அதைவிட பலவீனமான உறவு வேறெதுவும் இல்லை. அறிவாளியாக ஆவதால் நமக்கு வார்த்தைகள் புரியத் தொடங்குகின்றன. அனுபவசாலியாக ஆவதால் நமக்கு சூழ்நிலைகள் புரியத் தொடங்குகின்றன. வாழ்க்கையில் சிலர் எப்போதுமே நம்மை விட்டு பிரிய மாட்டார்கள் என்பது போல வருவார்கள். ஆனால் அவர்கள்தான் முதலில் நம்மை விட்டு செல்வார்கள். நம்முடைய வாழ்க்கை ஏதேனும் ஒரு மோசமான கட்டத்தை கடக்கும் போதெல்லாம் மனதில் ஒரு எண்ணம் தோன்றும். பரமாத்மா என் கஷ்டத்தை ஏன் பார்க்க மறுக்கிறார்? என் துக்கங்களை ஏன் குறைக்கவில்லை? ஆனால் ஒரு விஷயத்தை எப்போதும் நினைவில் வையுங்கள். தேர்வு நடக்கும்போது ஆசிரியர் எப்போதும் மௌனமாகவே இருப்பார், அமைதியாகவே இருப்பார். என்னை வெறுப்பவர்களை வெறுக்க எனக்கு நேரமே கிடைப்பதில்லை. ஏனென்றால் என்னை நேசிப்பவர்களுடன் இருப்பதிலேயே நான் பிஸியாக இருக்கிறேன். என் சிந்தனை எவ்வளவு நவீனமானதாக இருந்தாலும் என்னை பொறுத்தவரை பழைய பண்புகளும் கலாச்சாரமும் தான் சிறந்தவை. வஞ்சகம் என்ற கோடாரியும் ஆணவத்தின் நட்பும் எந்த ஒரு உறவையும் வெட்டி வீழ்த்திவிடும். நாம் பழங்களிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவை உப்பை தடவினாலும் தங்களின் சுவையை அதிகரித்துக் கொள்கின்றன. ஆனால் மனிதன் இனிப்பை சாப்பிட்டாலும் விஷத்தை கக்குகிறான். சேருவதும் பிரிவதும் இந்த வாழ்க்கையின் நியதி. கடந்து போன நொடிகள் ஒருபோதும் திரும்பி வருவதில்லை. இதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய குறையே. முன்பின் தெரியாதவர்கள்தான் இந்த வாழ்க்கையில் உறவுகளை மதிக்கிறார்கள். வேண்டியவர்கள் எப்போதுமே ஒருவருக்கொருவர் தகுதியை அளவிடுவதிலேயே பிஸியாக இருக்கிறார்கள். நமக்கு வலி வரும் வரை மற்றவர்களின் வலி நமக்கு ஒரு நாடகமாக தான் தெரியும். போராட்ட காலங்களில் யாரும் அருகில் இருப்பதில்லை. ஆனால் வெற்றி கிடைத்த பிறகு யாரையும் அழைக்க வேண்டியதில்லை. எல்லோரும் தாமாகவே வந்து விடுவார்கள். மனிதன் தனக்கு நல்ல காலம் வரும்போது ஒருபோதும் கர்வம் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் ஒரு காலத்தில் ஒரு முழு மார்க்கெட்டையே வாங்கும் சக்தியை கொண்டிருந்த அந்த ரூபாய் நோட்டுகளுக்கே காலம் நிரந்தரமாக இல்லை. வெற்றியின் பயிர் சும்மா விளைந்து விடாது. அதை உழைப்பு என்ற வியர்வையாலும் முயற்சிகள் என்ற விதைகளாலும் தான் வளர்க்க வேண்டும். உங்கள் கையில் இருப்பதுதான் பணம், உங்கள் வசம் இருப்பதுதான் அதிகாரம், உங்களுடன் நிற்பவர்கள்தான் உண்மையான உறவுகள். வாழ்க்கையில் எல்லா சண்டைகளுமே ஆசைகளால் தான் வருகிறன. யாருக்கும் எந்த கவலையும் வேண்டாம், யாருக்கும் எந்த குறையும் வேண்டாம் என்றுதான் நினைக்கிறார்கள். யார் எவ்வளவு பேசினாலும் உங்களை நீங்கள் அமைதியாக வையுங்கள். ஏனென்றால் வெயில் எவ்வளவு சுட்டெரித்தாலும் அதனால் கடலை ஒருபோதும் வற்ற செய்ய முடியாது. நம்புங்கள், உங்களை மறந்துவிட்ட மனிதனும் ஒரு நாள் உங்களை நினைத்து பார்ப்பான். அவனுக்கு உங்கள் தேவை வரும் நாட்கள் வரட்டும். நீங்கள் உங்கள் வார்த்தைகளை எவ்வளவு புத்திசாலித்தனமாக பேசினாலும் கேட்கும் நபர்
தன்னுடைய தகுதி மற்றும் தன் மனதின் எண்ணங்களுக்கு ஏற்பத்தான் அதற்கான அர்த்தத்தை புரிந்து கொள்கிறார். கடவுளிடம் எதையாவது கேட்கும் போதெல்லாம் கடவுளையே கேட்டுவிடுங்கள். ஏனென்றால் கடவுள் உங்களுக்கு சொந்தமாகிவிட்டால் எல்லாமே உங்களுக்கு சொந்தமாகிவிடும். மனதில் திருப்தி இருந்தால் நீங்கள் எங்கு சென்றாலும் மகிழ்ச்சியாகவே இருப்பீர்கள். ஆனால் மனதில் திருப்தி இல்லை என்றால் நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. மக்கள் உங்களை பாராட்டும் போது அதில் உள்ள பொய்யை தேடுங்கள். யாராவது உங்களை விமர்சித்தால், உங்களை பற்றி தவறாக பேசினால் அதில் உள்ள உண்மையை தேடுங்கள். எந்த ஒரு மனிதனும் அவனுடைய பேச்சாலும் நல்ல செயல்களாலும் மட்டுமே அடையாளம் காணப்படுகிறான். ஏனென்றால் நல்ல வார்த்தைகள் சுவர்களில் கூடத்தான் எழுதப்பட்டிருக்கிறன. எந்த மனிதன் தன்னிடம் சக்தி இல்லாவிட்டாலும் மனதளவில் தோற்காமல் இருக்கிறானோ அவனை உலகத்தில் உள்ள எந்த சக்தியாலும் தோற்கடிக்க முடியாது. உழைப்பை நம்புவர்கள் ஒருபோதும் அதிர்ஷ்டத்தை பற்றி பேச மாட்டார்கள். வெயில் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் கடலை வற்ற செய்ய முடியாது என்பதை நினைத்து கஷ்டங்களை எதிர்த்து போராடி கொண்டே இருங்கள். இந்த உலகில் எல்லாமே மாறுவது உறுதி. அதனால் உங்கள் செயல்களை மட்டும் சரியாக செய்யுங்கள். ஒருவருடைய வாழ்க்கை மாறும், ஒருவருடைய மனம் மாறும். அதேபோல சிலருடைய நாட்கள் கண்டிப்பாக மாறும். யாராவது உங்களை பாராட்டினால் உடனே சந்தோஷத்தில் குதித்து ஆடாதீர்கள். எப்போதும் நினைவில் வையுங்கள், புகழ்ச்சி என்ற பாலத்திற்கு அடியில் பெரும்பாலும் சுயநலம் என்ற நதிதான் ஓடிக்கொண்டிருக்கும். யாராவது உங்களுடன் இருக்க விரும்பவில்லை என்றால் அவர்களை சுதந்திரமாக விட்டுவிடுங்கள். பிடித்து வைக்கப்பட்ட உறவுகளில் ஒருபோதும் நிம்மதி கிடைக்காது. இன்றைய காலத்தில் யாரும் யாருக்கும் சொந்தமில்லை. மனிதர்கள் தங்களுக்கு சுயநலம் இருக்கும் வரை மட்டுமே பழகுவார்கள். எந்த மனிதனுக்கு தன் ஆன்மாவின் குரல் கேட்கிறதோ அவன் கூட்டத்தின் சத்தங்களைக் கண்டு ஒருபோதும் தடுமாற மாட்டான். சுதீப் என்ற ஒரு இளம் கலைஞன் இருந்தான். ஆனால் மக்கள் அவனுடைய கலையை வீணானது என்று சொல்லி அவனை கேலி செய்தனர். அவனுடைய நண்பர்கள் சொன்னார்கள், அடே நண்பா, ஏதாவது ஒரு அரசாங்க வேலையை பார், இந்த ஓவியம் உன் வயிற்றை நிரப்பாது என்று. ஆனால் சுதீப் தினமும் தன் மனதின் குரலை கேட்டு தனக்கென்று ஒரு தனி அடையாளத்தை உருவாக்க முடியும் என்று நம்பினான். அவன் முழுதாக 10 வருடங்கள் எந்த பெயரும் புகழும் சம்பாதிக்காமல் சும்பா ஓவியங்கள் மட்டும் வரைந்து கொண்டே இருந்தான். பிறகு ஒரு நாள் அவன் வரைந்த ஒரு ஓவியம் சோஷியல் மீடியாவில் வைரலாகி அவனுக்கு சர்வதேச அளவில் அடையாளம் கிடைத்தது. அப்போது அவன் சொன்னான், நான் எல்லோருடைய பேச்சையும் கேட்டிருந்தால் இன்று நானும் இந்த கூட்டத்தில் எங்கேயாவது காணாமல் போயிருப்பேன். நான் எனக்குள் இருக்கும் கிருஷ்ணனின் குரலை மட்டுமே கேட்டேன் என்று. புத்திசாலியாக இருப்பது மிகவும் நல்ல விஷயம். ஆனால் மற்றவர்களை முட்டாள் என்று நினைப்பதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம். வாழ்க்கை முழுவதும் தனியாக இருக்க நேரிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் கட்டாயப்படுத்தி ஒருவருடன் உறவை பேணுவதற்கு ஒருபோதும் பிடிவாதம் பிடிக்காதீர்கள். மகிழ்ச்சிக்கு என்று குறிப்பிட்ட எந்த பாதையும் இல்லை. ஒவ்வொரு மனிதனும் தனக்கான பாதையை தானே உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை புரிந்து கொண்டவனை மகிழ்ச்சி தானாகவே தேடி வரும். தங்களின் இலக்கு என்னவென்று தெரிந்தவர்கள் மக்களின் பேச்சிற்கு அதிக கவனம் செலுத்தாமல் தொடர்ந்து தங்கள் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் மற்றவர்களின் பேச்சை கேட்பவர்கள் மற்றவர்களுக்கு மட்டுமல்ல தங்களுக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்வார்கள். உங்கள் மகிழ்ச்சிக்காக மற்றவர்களை சார்ந்திருப்பதை நிறுத்துங்கள். இல்லையென்றால் நீங்கள் எப்போதுமே மற்றவர்களுக்கு அடிமையாகத்தான் இருக்க நேரிடும். நீங்கள் ஏழையாக இருந்தால் யாரும் உங்கள் மீது கவனம் செலுத்த மாட்டார்கள். நீங்கள் கடினமாக உழைத்தால் எல்லோரும் உங்களை பார்த்து சிரிப்பார்கள். ஆனால் நீங்கள் வெற்றி அடைந்து விட்டால் எல்லோரும் உங்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள். இந்த உலகம் தேவையின் விதியின் அடிப்படையில்தான் இயங்குகிறது. குளிர்காலத்தில் எந்த சூரியனுக்காக காத்திருக்கிறார்களோ அதே சூரியனை தான் கோடை காலத்தில் வெறுக்கிறார்கள். உங்களுக்கான மதிப்பும் உங்களுக்கு தேவை ஏற்படும் போதுதான் கிடைக்கும். ஒருவரை மதிக்க வேண்டுமென்றால் அவர் உயிருடன் இருக்கும்போதே மதியுங்கள். ஏனென்றால் இறந்த பிறகு முன்பின் தெரியாதவர்கள் கூட தான் அழுவார்கள். எந்த ஒரு வேலையின் புதிய தொடக்கமும் நம்மை பயமுறுத்துகிறது, நமக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் நினைவில் வையுங்கள், கஷ்டங்களை கடந்த பிறகுதான் வெற்றி நமக்கு தெரிய வரும். தன்னுடைய அர்ப்பணிப்பு, பொறுமை, தைரியம் மற்றும் நேர்மறையான எண்ணங்களின் உதவியால் மனிதன் பல கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் வெற்றிகரமாக வெளியே வர முடியும். கஷ்டங்கள் வந்தாலும் மனிதன் தன் மீது நம்பிக்கை வைத்துள்ளான் என்பதை பார்க்கும்போதுதான் கடவுள் மகிழ்ச்சி அடைகிறார். நம்புங்கள், உங்கள் ஒவ்வொரு நம்பிக்கைக்கும் அவர் தகுந்த பலனை நேரம் வரும்போது கண்டிப்பாக கொடுப்பார். நீங்கள் துக்கத்தின் மீது கவனம் செலுத்தினால் நீங்கள் எப்போதும் துக்கத்தோடு தான் இருப்பீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியின் மீது கவனம் செலுத்தினால் நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருப்பீர்கள். நீங்கள் எந்த விஷயத்தின் மீது கவனம் செலுத்துகிறீர்களோ அந்த விஷயம் செயலுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் உடனடியாக நுழைய தொடங்கிவிடும். இதுதான் இயற்கையின் விதி. மகிழ்ச்சிக்கான சரியான பாதை என்று எதுவும் இல்லை. ஒவ்வொரு மனிதனும் தனக்கான பாதையை தானே உருவாக்கி கொள்ள வேண்டும். இதை உணர்ந்தவனை மகிழ்ச்சி தானாக தேடி வரும். ஒருவேளை சாத்தியமில்லை என்றால் வெளிப்படையாக மறுத்துவிடுங்கள். ஆனால் ஒருவரை உங்களுக்காக காத்திருக்க வைக்காதீர்கள். கவலைப்படாதீர்கள். ஏனென்றால் உங்களை இந்த உலகத்திற்கு அனுப்பியவருக்கு உங்களை விட உங்கள் மீது அதிக கவலை இருக்கிறது. நீங்கள் இருப்பதும் இல்லாததும் ஒன்றுதான் என்ற நிலை வரும்போது நீங்கள் அங்கில்லாமல் இருப்பதை சிறந்தது.
சிலர் தங்களின் அகம்பாவத்தால் மதிப்புமிக்க உறவுகளை இழக்கிறார்கள். வேறு சிலர் உறவுகளை காப்பாற்றியே தங்கள் மதிப்பையை இழக்கிறார்கள். யாரிடமாவது எதையாவது சொல்வதற்கு முன்பு அதே வார்த்தையை யாராவது உங்களிடம் சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று ஒருமுறை கண்டிப்பாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகில் சில மனிதர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் எவ்வளவுதான் மரியாதையும் கௌரவமும் கொடுத்தாலும் அவர்கள் உங்களுக்கு துரோகம்தான் செய்வார்கள். ஏனென்றால் மக்களின் பிறவி குணத்தை உங்களால் ஒருபோதும் மாற்ற முடியாது. சில நேரங்களில் வாழ்க்கை நீங்கள் செல்ல விரும்பாத இடத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும். ஏனென்றால் நீங்கள் நினைத்து கூட பார்க்காத ஒருவராக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காகத்தான். கவிதா என்ற பெண் IAS ஆக வேண்டும் என்று கனவு கண்டாள். ஆனால் 3 முறை தோல்வியடைந்த பிறகு அவள் முற்றிலுமாக உடைந்து போனாள். அவள் தன் கிராமத்துக்கே திரும்பி வந்து அங்கேயே குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கத் தொடங்கினாள். படிப்படியாக அவளுடைய வகுப்பு பெரிதாகியது. குழந்தைகளின் எண்ணிக்கை 1000கணக்கில் உயர்ந்தது. மாநில அரசு அவளுக்கு கிராம சிக்ஷா தீபிகா என்ற விருதை வழங்கி கௌரவித்தது. அப்போது கவிதா சிரித்துக்கொண்டே சொன்னாள், நான் என்னவாக விரும்பினேனோ அதில் நான் தோற்றுவிட்டேன். ஆனால் நான் எதற்காக பிறந்தேனோ அதை இந்த வாழ்க்கையை என்னை ஆக்கிவிட்டது என்று. ஏற்றுக்கொள்வதையும் கற்றுக்கொள்ளுங்கள், அதேபோல நிராகரிப்பதையும் கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு எங்கு மரியாதை இல்லையோ அங்கிருந்து எழுந்து செல்வதற்கும் கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு கல் கடைசி அடியால் உடைகிறது என்றாலும் அதன் மீது விழுந்த முதல் அடி ஒருபோதும் வீணாகி விடுவதில்லை. அதனால் ஒருவரின் நிகழ்காலத்தை பார்த்து அவரை கேலி செய்யக்கூடாது. ஏனென்றால் காலம் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும். காலத்தோடு செயல்களும் மாறிக்கொண்டே இருக்கும். செயல்களால் தலையெழுத்தும் மாறிக்கொண்டே இருக்கும். ஒருவருடைய தலைவிதியை எப்போது வேண்டுமானாலும் மாற்றி போடும் சக்தி காலத்திற்கு இருக்கிறது. கர்வமும் வயிறும் இந்த இரண்டும் பெரிதாக தொடங்கினால் மனிதன் நினைத்தாலும் ஒருவரை கட்டி தழுவ முடியாது. ஒருவருக்கு கெடுதல் செய்வது என்பது ஒரு கடனை போன்றது. அதை கடவுள் உங்களுக்கு 2 மடங்காக திருப்பிக் கொடுப்பார், அதுவும் வட்டியோடு. பிறக்கும்போது நமக்கு எந்த பெயரும் இருப்பதில்லை, வெறும் மூச்சு காற்று மட்டுமே இருக்கிறது. இறக்கும்போது நமக்கு ஒரு பெயர் இருக்கும், ஆனால் மூச்சு காற்று இருக்காது. இந்த மூச்சுக்கும் பெயருக்கும் இடையிலான பயணத்தை தான் நாம் வாழ்க்கை என்று சொல்கிறோம். சில மனிதர்களை கடவுளை நம்மை விட்டு விலக்கி விடுகிறார். அவர்கள் நம் வாழ்க்கையை நாசமாக்கி விடக்கூடாது என்பதற்காக. ஒருவரின் தவற்றின் மீது கோபப்படுவதற்கு முன்பு உங்களுடைய 10 தவறுகளையும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். என்னுடைய தவறுகளை என்னிடம் சொல்லுங்கள், மற்றவர்களிடம் அல்ல. ஏனென்றால் அதை திருத்திக் கொள்ள வேண்டியது நான் தான், அவர்கள் அல்ல. உடலால் யாரும் அழகாக இருப்பதில்லை. ஒரு மனிதனின் செயல்கள், அவனுடைய பேச்சு, அவனுடைய நடத்தை, அவனுடைய பண்புகள் மற்றும் அவனுடைய குணம் ஆகியவைதான் அழகாக இருக்கின்றன. எவனுடைய வாழ்க்கையில் இவையெல்லாம் இருக்கிறதோ அவன்தான் இந்த உலகின் மிக அழகான மனிதன். ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார், அவமானத்திற்கு பழிவாங்குவது சண்டையிடுவதன் மூலம் அல்ல, மாறாக எதிராளியை விட அதிக வெற்றி பெறுவதன் மூலம்தான் பழிவாங்க முடியும் என்று. மனிதன் எப்போதும் கஷ்டத்தில்தான் எதையாவது கற்றுக்கொள்கிறான். சந்தோஷத்தில் அவன் முந்தைய பாடங்களை கூட மறந்துவிடுகிறான். மாற்றம்தான் இந்த உலகின் நியதி. ஒரு கணத்தில் நீங்கள் இங்கே ராஜாவிலிருந்து ஏழையாகலாம், அல்லது ஏழையிலிருந்து ராஜாவாகலாம். நீங்கள் உயரே செல்ல வேண்டுமென்றால் உங்களுக்குள் இருக்கும் அகம்பாவத்தை அகற்றி உங்களை லேசாக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் எவனுக்கு கர்வத்தின் பாரம் இல்லையோ அவன்தான் உயரே பறக்க முடியும். மற்றவர்களின் முகத்தில் புன்னகையை பார்க்க விரும்புவர்களின் புன்னகையை மேலே இருப்பவன் ஒருபோதும் பறிக்க மாட்டான். ஏமாற்றமடைந்து துக்கமடைந்த பிறகும் கூட தவறான வழியில் செல்லாமல் நேர்மையாக தன் கடமையை செய்து கொண்டிருப்பவன்தான் கடவுளுக்கு மிகவும் பிரியமான மனிதனாவான். முடிவில் அப்படிப்பட்ட மனிதனின் வெற்றி நிச்சயமானதாகும். பொறுமை என்பது ஒரு சுமை அல்ல, அது நமக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கும் ஒரு சுடர். அது உங்களை காலத்தின் இருளிலிருந்து வெளியே கொண்டு வரும். ராஜேஷுக்கு ஒரு தீவிரமான நோய் வந்தது. அவன் பிழைப்பதற்கான வாய்ப்பு வெறும் 5% மட்டுமே என்று மருத்துவர்கள் கூறினார்கள். ஆனால் ராஜேஷ் தினமும் காலையில் தன்னிடம் சொல்லிக் கொள்வான், 5% என்றாலும் அது என்னுடையது என்று. அவன் யோகா செய்தான், தியானம் செய்தான், சத்தான உணவுகளை சாப்பிட்டான், தன்னோடு ஒன்றிணைந்திருந்தான். 2 வருடங்களுக்கு பிறகு அவனுடைய மருத்துவ ரிப்போர்ட் முழுமையாக நார்மலாக வந்தது. மக்கள் கேட்டார்கள், நீ எப்படி பிழைத்தாய் என்று. அவன் சொன்னான், ஏனென்றால் நான் என்னுடைய 5%ஐ 100% நம்பிக்கையோடு வாழ்ந்தேன் என்று. ஸ்ரீகிருஷ்ணர் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார். மூச்சு இருக்கும் வரை ஒரு வைராகியம் இருக்க வேண்டும். நடந்ததை மறந்துவிட்டு ஒரு புதிய தொடக்கத்தை செய்யுங்கள். நினைவில் வையுங்கள், யாரும் இல்லாதவர்களுக்கு கடவுள் இருக்கிறார். அதிர்ஷ்டம் ஒருபோதும் ஏமாற்றுவதில்லை. நாம் நம்மை விட அதிகமாக நம்பும் மனிதர்கள்தான் நம்மை ஏமாற்றுகிறார்கள். பொறுப்புகளுக்கு என்று ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. அவை ஒருபோதும் உங்களை கெட்டு போக விடாது, உங்களை இறக்கவும் விடாது.
இந்த வாழ்க்கை வாழ கற்றுக் கொடுக்கும் வரை இங்கே யாரும் யாருக்கும் சொந்தமில்லை. எல்லோருக்கும் சுயநலம் என்ற வியாதிதான் இருக்கிறது. நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. நீங்கள் அந்த செயலில் வெற்றி பெற்றால் மட்டுமே மக்களின் கூட்டம் கூடும். இந்த உலகம் எதற்கும் லாயக்கில்லை என்று நினைக்கும் மனிதர்கள்தான் பெரும்பாலும் இந்த உலகத்தையே மாற்றி காட்டுகிறார்கள். நீங்கள் ஒருவருக்காக உங்கள் வாழ்க்கையையே பணயம் வைத்தாலும் நீங்கள் அவருக்கு பயன்படும் வரை மட்டுமே அவர் உங்களுக்கு சொந்தமானவர். நீங்கள் அவருக்கு பயன்படாத நாளோ அல்லது ஏதேனும் ஒரு தவறு செய்துவிடும் நாளோ அன்று அவர் உங்களின் எல்லா நன்மைகளையும் மறந்துவிட்டு உங்கள் தகுதியை உங்களுக்கு காட்டிவிடுவார். அழகை ஒருபோதும் முகத்தில் தேடாதீர்கள். அழகை எப்போதும் மனிதர்களின் இதயங்களில் தேடுங்கள். உழைப்புதான் வெற்றிக்கான கதவுகளை திறக்கும் சாவி. சிறிய சிறிய பழக்கங்கள்தான் நம் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வருகின்றன. நல்லவர்களிடம் நல்லவராக இருங்கள், ஆனால் கெட்டவர்களிடம் கெட்டவராக மாறாதீர்கள். ஏனென்றால் வைரத்தை வைரத்தால் தான் அறுக்க முடியும், ஆனால் சகதியை சகதியால் சுத்தம் செய்ய முடியாது. வழிகாட்டுமவர் சரியானவராக இருந்தால் ஒரு அகல் விளக்கின் வெளிச்சம் கூட சூரியனின் வேலையை செய்துவிடும். கடவுளின் அன்பில் அழுது கொண்டே இருப்பதில் இருக்கும் ஆனந்தம் இந்த உலகத்தின் மாயையில் சிரிப்பதில் கூட இல்லை. மக்கள் ஒரு சிறிய காரணத்திற்காக உங்களை விட்டு விலகிவிடுகிறார்கள், ஆனால் ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு சிறிய பிரார்த்தனைக்காக உங்கள் கையை பிடித்துக் கொள்கிறார். ஒருவனிடம் இருக்கும் பணம் எவ்வளவு என்பதை அவனுடைய கர்வம் காட்டிவிடும். ஒரு மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை அவனுடைய பேச்சு காட்டிவிடும். அதேபோல ஒரு குடும்பம் எப்படிப்பட்டது என்பதை அவர்களின் பண்புகள் காட்டிவிடும். நாம் எந்த வேலையையும் கடவுளை நினைத்து கொண்டு செய்யும்போது அதில் கடவுளின் சக்திகள் நமக்கு உதவி செய்கின்றன. அதன் மூலம் நமது வெற்றி நிச்சயமாகிவிடுகிறது. வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் இந்த 5 விஷயங்களை கடைபிடிப்பது மிகவும் அவசியமாகும். 1. பேசுவதற்கு முன்பு கேட்க கற்றுக்கொள்ளுங்கள். 2. செலவு செய்வதற்கு முன்பு சம்பாதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். 3. எழுதுவதற்கு முன்பு புரிந்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். 4. தோல்வியை ஒப்புக்கொள்வதற்கு முன்பு முயற்சிக்க கற்றுக்கொள்ளுங்கள். 5. ஒரு உறவை உருவாக்குவதற்கு முன்பு அதை எப்படி காப்பாற்றுவது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு விஷயத்தை எப்போதும் நினைவில் வையுங்கள். ஒருவர் உங்கள் கையிலிருந்து எதையாவது பிடுங்கிக் கொள்ளலாமே தவிர உங்கள் அதிர்ஷ்டத்திலிருந்து எதையும் பிடுங்க முடியாது. சந்தோஷத்திற்கும் துக்கத்திற்கும் பெரிய வித்தியாசம் ஏதுமில்லை. நம் மனம் எதை ஏற்றுக்கொள்கிறதோ அது சந்தோஷம், எதை நிராகரிக்கிறதோ அது துக்கம். ஒட்டுமொத்த விளையாட்டுமே நாம் ஏற்பதிலும் நிராகரிப்பதிலும் தான் இருக்கிறது. தவறுகள் வாழ்க்கையின் ஒரு அங்கம்தான், ஆனால் அவற்றை ஏற்றுக்கொள்வதற்கான தைரியம் மிக சிலரிடமே இருக்கிறது. சிரிக்கும் மனமும் சிரிக்கும் முகமும் தான் வாழ்க்கையின் உண்மையான சொத்து. மற்றவர்களை ஏமாற்ற நினைப்பவர்கள் உண்மையில் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்காக அழுபவர்கள் பலவீனமானவர்கள் அல்ல, அவர்கள் மனதளவில் உண்மையானவர்கள். கடவுளை நம்பி மட்டும் உட்கார்ந்திருக்காதீர்கள். ஒருவேளை கடவுளும் உங்களை நம்பித்தான் உட்கார்ந்திருக்கக்கூடும். மனிதன் தன் வாழ்க்கையை மிகவும் எளிமையாக வாழ முடியும், ஆனால் அவன் ஒருபோதும் எளிமையான வாழ்க்கையை வாழ்வதே இல்லை என்று ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார். அவன் எப்போதும் ஏதோ ஒரு கவலையிலேயே சிக்கியிருக்கிறான். கவலையிலிருந்து வெளியே வருவதற்கும் அவன் கவலைதான் படுகிறான். அவனுடைய மிகப்பெரிய கவலை அவனுடைய வாழ்க்கை அல்ல, அவன் இந்த வாழ்க்கையை எப்படியாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான். அவன் வரப்போகும் காலத்தை நினைத்து பயந்து கொண்டே இருக்கிறான். கடந்து போன காலத்திலேயே தொலைந்து போகிறான். அவன் எப்போதும் சொர்க்கத்திற்கான தயாரிப்பிலேயே இருக்கிறான். அவனுக்கு நரகத்தை பார்த்தால் பயம். அவன் வாழ்க்கையை அறிந்து கொள்ள விரும்பவில்லை, வாழ்க்கையை புரிந்து கொள்ளவே விரும்பவில்லை. அவன் எப்போதும் மரணத்தை பற்றி தெரிந்து கொள்ளவே விரும்புகிறான். அவன் இன்னும் வாழ்க்கையையே முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் மரணத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறான். இதனாலேயே அவன் தானாகவே எதையும் செய்ய விரும்புவதில்லை, வெறும் செவிவழி செய்திகளை மட்டுமே நம்பிக்கொண்டே செல்கிறான். இந்த காரணத்தால் அவனால் இந்த விலைமதிப்பற்ற வாழ்க்கையை சரியான முறையில் வாழவும் முடிவதில்லை, மரணத்தை அரவணைக்கவும் முடிவதில்லை. நீங்கள் நல்ல காரியங்கள் செய்தாலும் மக்கள் உங்கள் குறைகளை மட்டுமே நினைவில் வைத்திருப்பார்கள். அதனால் மக்கள் என்ன சொல்வார்கள் என்ற விஷயத்தில் கவனம் செலுத்தாதீர்கள். உங்கள் வேலையை மட்டும் செய்து கொண்டே இருங்கள். மோசமான நாட்கள் வரும்போது மூளையும் மழுங்கி போய்விடும். மனிதன் நினைத்தாலும் சரியான முடிவை எடுக்க முடியாது. அதனால்தான் மனிதன் கெட்டவன் அல்ல, அவனுடைய நேரம்தான் கெட்டது என்று சொல்வார்கள். அதிர்ஷ்டத்திடம் நீங்கள் எவ்வளவு அதிகமாக எதிர்பார்க்கிறீர்களோ அது உங்களை அவ்வளவு அதிகமாக ஏமாற்றமடையச் செய்யும். ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம் வரும்போது அவன் மறக்கக்கூடிய விஷயங்களில் முதலில் தன்னுடைய தகுதியை தான் மறக்கிறான். குளிர்ந்த இரும்புதான் சூடான இரும்பை வெட்டவும் மழைக்கவும் முடியும். எதுவும் செய்யாமல் வாழ்க்கையை கழிப்பதை விட தவறுகள் செய்தபடியே வாழ்வை கழிப்பது சிறந்தது. ஒருவருடன் எப்போதுமே இருக்க வேண்டுமென்றால் அவரிடமிருந்து கொஞ்சம் விலகி இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். உங்களால் ஒரு நல்ல மனிதனாக ஆக முடியவில்லை என்றால் குறைந்தபட்சம் மக்கள் உங்களை உங்கள் நற்குணங்களால் நினைவு கூறும்படியாவது எதையாவது செய்யுங்கள். மனிதன் தன்னுடைய மிகவும் விலைமதிப்பற்ற விஷயமான நேரத்தை தான் செலவழிக்கிறான். நெருக்கமானவர்களின் பேச்சுகள் மனதில் முள்ளாய் தைக்கின்றன. இல்லையென்றால் கண்ணீரிலிருந்து கண்ணீர் வரவழிக்க முன்பின் தெரியாதவர்களுக்கு எங்கே அவ்வளவு தைரியம் இருக்கிறது?
சிறுவயதில் ஒன்றாக வாழ்ந்த சகோதரர்கள் இப்போது தனித்தனி வீடுகளில் வெறும் விருந்தினர்களாக மட்டுமே தங்கிச் செல்கிறார்கள். எதிரியில் இருப்பவரின் மனதை தொடும்படியான வார்த்தை அம்புகளை விட வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் நம் அனைவருக்கும் உதடுகளை கொடுத்திருக்கிறாரே தவிர அவர்களின் நெஞ்சை பிளவதற்காக அல்ல. மனிதன் தயாராக இருக்கும்போது அவன் கடவுளை சென்றடைவதில்லை. மாறாக கடவுள் தயாராக இருக்கும்போது அவர் தானாகவே அவனிடம் வந்து சேருகிறார். ஒரு சிறந்த வாழ்க்கைக்கு எல்லாமே எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை என்பதை ஏற்றுக்கொள்வது மிகவும் அவசியமாகும். சிலரின் காதல் அரசாங்க ஃபைல்களைப் போலதான் இருக்கும். அது ஒருபோதும் முன்னாடியும் நகராது, மூடி வைக்கப்படவும் மாட்டாது. குழந்தைகள் பட்டாம்பூச்சிகளை பிடித்து விட்டுவிடுகிறார்கள். ஆனால் பெரியவர்களானதும் மனிதர்களை பிடித்து அவர்களின் இறக்கைகளை பீத்து விடுகிறார்கள். மனிதனின் உண்மையான சாயம் நீங்கள் அவர்களுக்கு எந்த வகையிலும் பயன்படாத போதுதான் வெளிப்படும். ஆசைகளை உங்கள் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு செல்லுங்கள். இல்லையென்றால் இலக்குகளை சென்றடைவதற்கான செலவு இன்னும் அதிகரித்துவிடும். உறவுகளின் மதிப்பை உணர்ந்தவர்கள் சமாதானப்படுத்தினாலே சமாதானமாகிவிடுவார்கள். வலியை கூட மரியாதையோடு இணைத்துவிட்டால் அதை தாங்கிக் கொள்ள முடியும். மக்கள் உங்களுக்கு அனுதாபத்தை தருவார்களே தவிர உணர்வுகளை யாரும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். நேரத்தின் மாயையில் ஒருபோதும் சிக்கிக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் இதே நேரம்தான் நான் உனக்கு சொந்தம் என்று சொல்லும் அதே சாக்கில் உங்களை விற்றும் விடும். கிடைத்தது எதுவோ அதன் உண்மையான மதிப்பு அதை இழந்த பிறகுதான் புரியும். வாழ்க்கையின் முக்கியத்துவம் ஒருவரின் இருப்பில் தெரிவதில்லை, அவர்கள் காணாமல் போன பிறகுதான் தெரிய வருகிறது. உறவுகள் கண்ணாடியை போன்றது, உடைந்து சிதறி விடுகின்றன. இப்போதெல்லாம் மக்கள் அதை சேகரித்து ஒட்டுவதை விட புதிய கண்ணாடியை வாங்குவதையே விரும்புகிறார்கள். கைரேகைகள் வெறும் அலங்காரத்தை காட்டுகின்றன. உண்மையான அதிர்ஷ்டத்தை உழைப்பு மட்டுமே உருவாக்குகிறது. புகார்களையும் குறைகளையும் கைவிட கற்றுக்கொள்ளுங்கள். சீதோஷ்ணம் மாறுவது போன்ற ஒரு நிம்மதி கிடைக்கும். அம்மாவின் கண்களில் பாருங்கள், அங்கு உங்கள் உருவம் ஒருபோதும் வயதாவதில்லை. வீடில்லாத அந்த பறவைகளிடம் சென்று கேளுங்கள், மாலையின் இருள் எவ்வளவு பாரமானது என்று. யாராவது உங்களிடம் கோபமாக இருந்து நீங்கள்தான் அவரை சமாதானப்படுத்துவீர்கள் என்ற கர்வத்தை கொண்டிருந்தால் அவருடைய இந்த கர்வத்தை ஒருபோதும் உண்மையாக விடாதீர்கள். சூழ்நிலைகள் மனிதனை உடைத்து நாசமாக்கிவிட்டன. வயிற்று பசியும் உடலின் விரிசல்களும் அவருடைய இயலாமையை தெளிவாக காட்டுகின்றன. மதம் என்பது அனைவருக்கும் நினைவிருக்கிறது, ஆனால் மனிதநேயம் மறக்கப்பட்டுவிட்டது. எனக்கு என் தனிமையின் மீது காதல் இருக்கிறது. ஏனென்றால் எந்த ஒரு கூட்டத்திலும் கிடைக்காத நிம்மதி அதில்தான் இருக்கிறது. கிடைத்ததில் நிம்மதியை தேட கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் கிடைக்காதது எப்போதும் வலியை மட்டுமே கொடுக்கும். தூக்கம் பேச்சுகளுக்கு நடுவிலேயே புதைந்துவிட்டது. சில கனவுகள் இரவு முழுவதும் கதவுக்கு வெளியிலேயே நின்றுவிட்டன. ஒவ்வொரு முறையும் நம்மிடமிருந்து ஏதோ ஒன்றை பறித்துவிட்டு புதிதாக ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுப்பதுதான் வாழ்க்கை. கொஞ்சமாவது கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒட்டுமொத்த உலகத்தின் தரிசனத்தையும் மனிதன் தனக்குள்ளேயே பார்த்து விடுகிறான். சில நேரங்களில் ஒரு கணம் இப்படியும் வரும். அதில் கடந்து போன நேற்றைய நாள் முழுவதும் கண்முன் தோன்றும். நினைவு கூறுவதற்கு வெறும் நினைவுகள் மட்டுமே மிஞ்சுகின்றன. ஆனால் காலம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கடந்து விடுகிறது. நாம் நமது உறவுகளுக்காக நேரம் ஒதுக்காத போது காலம் நம்மிடையே இருந்து உறவையே எடுத்து விடுகிறது. இந்த உலகத்தில் எந்த மனிதனின் விருப்பங்கள் உடைந்திருக்கின்றனவோ, கனவுகள் சிதைந்திருக்கின்றனவோ, இதயம் உடைந்திருக்கிறதோ, வேண்டியவர்களும் கோபித்துக் கொண்டிருக்கின்றார்களோ, அப்படி இருந்தும் நான் நன்றாக இருக்கிறேன் என்று எல்லோரிடமும் சொல்கிறானோ அவன்தான் மிகவும் வலிமையான மனிதன். உடைந்த இதயம் ஒரு உடைந்த கண்ணாடியைப் போல மிகவும் ஆபத்தானதாக மாறிவிடும். அதன் பிறகு அது யார் மீதும் நம்பிக்கை வைக்காது, யாரிடமிருந்தும் அன்பை எதிர்பார்க்கவும் செய்யாது. வாழ்க்கையை வாழுங்கள், அதை புரிந்து கொள்ள முயற்சிக்காதீர்கள். நகரும் காலத்தோடு இணைந்து செல்லுங்கள். காலத்தை மாற்ற முயற்சிக்காதீர்கள். மனம் திறந்து சுவாசியுங்கள். உள்ளுக்குள்ளேயே மூச்சு திணறலை வளர்த்து கொள்ளாதீர்கள். சில விஷயங்களை கடவுளிடம் விட்டுவிடுங்கள். எல்லாவற்றையும் நீங்களே தீர்க்க முயற்சிக்காதீர்கள். யார் உங்கள் நன்மையை விரும்புகிறாரோ அவர் அந்நியராக இருந்தாலும் சொந்தம் போல தோன்றுவார். ஆனால் யார் உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறாரோ அவர் சொந்தமாக இருந்தாலும் அந்நியராடி விடுவார். நோய் நம் உடலிலேயே இருந்தாலும் நமக்கு தீமையை ஏற்படுத்துகிறது. ஆனால் மருந்து காட்டிலிருந்தாலும் நமக்கு நன்மையை தருகிறது. ஒரு நபராக இல்லாமல் ஒரு ஆளுமையாக வாழ வேண்டும். ஏனென்றால் ஒரு நபர் ஒரு நாள் சென்று விடுவார், ஆனால் ஆளுமை எப்போதும் உயிருடன் இருக்கும். ஒருவரை மகிழ்விக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நீங்களே அந்த மகிழ்ச்சியாக மாறிவிடுங்கள். யார் மற்றவர்களின் முகத்தில் புன்னகையை கொண்டு வர முடிகிறதோ அவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். எல்லாரிடமிருந்தும் எதையாவது கற்றுக்கொள்பவன்தான் புத்திசாலி. தன் ஆசைகளை கட்டுப்படுத்துபவன்தான் பலசாலி. மற்றவர்களை மதிப்பவன்தான் மரியாதைக்குரியவன். தன்னிடம் இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இருப்பவன்தான் பணக்காரன். நாம் அதே இடத்தில்தான் இருக்கிறோம். உறவுகள் அதேதான் இருக்கின்றன. பாதைகளும் அதேதான் இருக்கின்றன. மாறுவதென்னவோ நேரமும் உணர்வும் நாம் பார்க்கும் விதமும் தான். எல்லோர் மீதும் கண்களை மூடிக்கொண்டு நம்பிக்கை வைக்காதீர்கள். ஏனென்றால் மக்கள் ஆரம்பத்தில் ஒரு விதமாகவும் பின்பு வேறு விதமாகவும் மாறிவிடுகிறார்கள். உலகத்தில் எந்த மனிதனும் கடினமான இதயத்தோடு பிறப்பதில்லை. இந்த உலகத்தார்கள்தான் அவனுடைய ஈரப்பதத்தை பறித்துக் கொள்கிறார்கள். உங்களை மூழ்கடிப்பவர்கள் 100 கணக்கில் கிடைப்பார்கள். ஆனால் உங்களை காப்பாற்றுபவரே கடவுள் என்று அழைக்கப்படுகிறார்.
இந்த உலகத்திற்கு பொய்யான மனிதர்களை தான் அதிகம் பிடிக்கிறது. கொஞ்சமாவது உண்மையை சொல்லிவிட்டால் வேண்டியவர்களை கோபித்துக் கொள்கிறார்கள். கொடுக்க தொடங்குங்கள். மரியாதையும் சரி, செல்வமும் சரி, அது தானாகவே வரத் தொடங்கும். ஆனால் நன்மையின் ஆயுள் அடுத்த தவறு நடக்கும் வரை மட்டுமே இருக்கிறது. எதிரியை விட மிகவும் ஆபத்தானவர் யாரென்றால், அருகில் வந்து உங்கள் இதயத்தின் ரகசியத்தை தெரிந்து கொண்டு பிறகு சிரித்து கொண்டே அதை உலகத்திற்கெல்லாம் சொல்பவர்தான். வேறு யாராவது கிடைத்துவிட்டால் பழைய உறவு எப்போதுமே இல்லாதது போல முடிந்து விடுகிறது. முகத்தின் எளிமை எதை சொல்கிறதென்றால், உடைந்தது இதயமல்ல, நம்பிக்கைதான் என்பதை. நல்ல நல்ல வார்த்தைகளை பேசும் ஒவ்வொரு மனிதனும் நல்லவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. இப்போதெல்லாம் சதி செய்பவர்களும் மிகவும் இனிமையாக பேசுகிறார்கள். சில இரவுகள் இப்படியும் கடந்து செல்லும். அப்போது மனிதன் தன்னுடனே பேசிக்கொண்டும் தன்னை பற்றியே சிந்தித்து கொண்டும் இருப்பான். உங்களின் உரிமைக்காக வெட்கமில்லாமல் இருங்கள். ஏனென்றால் வெட்கப்படுபவர்களை பயன்படுத்திக் கொள்பவர்களுக்கு கொஞ்சமும் வெட்கம் இருப்பதில்லை. மிகவும் விசித்திரமான உலகம் இது. மக்கள் தூரத்தில் இருக்கும் நட்சத்திரங்களின் பெயர்களை நினைவில் வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு கணமும் அருகில் இருக்கும் சொந்தங்களை மறந்துவிடுகிறார்கள். கலியுகத்தின் உண்மை இதுதான். யாருக்கு வெட்கம் குறைந்து வருகிறதோ அவர்களை பற்றி தான் அதிகமாக பேசப்படுகிறது. யார் எவ்வளவு கீழே விழுகிறார்களோ அவர்களே உலகத்தில் மேலே உயர்கிறார்கள். ரூபாயின் மதிப்பு எவ்வளவு வீழ்ச்சியடைந்தாலும் பணத்திற்காக மனிதன் எவ்வளவு கீழே விழுகிறானோ அந்த அளவுக்கு ரூபாய் ஒருபோதும் வீழ்ச்சியடைவதில்லை. பிரார்த்தனையும் நம்பிக்கையும், இந்த இரண்டும் கண்ணுக்கு தெரியாதவை. ஆனால் இவற்றில் எவ்வளவு சக்தி இருக்கிறதென்றால் இவை சாத்தியமற்றதையும் சாத்தியமாக்கிவிடும். சிறிய மனதை கொண்டு யாரும் பெரிய ஆளாக முடியாது. உடைந்த மனதை கொண்டு யாரும் எழுந்து நிற்க முடியாது. மக்கள் உங்களை வெறுக்கிறார்கள் என்றால் அதற்கு 2 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, உங்களுக்குள் இருக்கும் ஏதோ ஒன்று அவர்களுக்கு பிடிக்கவில்லை, அல்லது அவர்களிடம் இல்லாத ஒன்று உங்களிடம் இருக்கிறது. மனிதனின் கஷ்ட காலம் அவனுக்கு ஒரு கண்ணாடியை போன்றது. அது அவனுக்கு அவனுடைய திறமைகளை காட்டும். மனதில் அழுக்கையும் நாக்கில் இனிப்பையும் வைத்திருக்கும் இரட்டை வேடதாரிகள் இனிமையாக பேசி எப்போதும் ஏமாற்றவே செய்வார்கள். முடிந்தால் உங்கள் கஷ்டங்களை உங்களுக்குள்ளேயே தனிப்பட்ட முறையில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மக்கள் அதை புரிந்து கொள்வதையோ அல்லது உதவி செய்வதையோ விட உள்ளுக்குள் சந்தோஷப்படவே செய்வார்கள். வெறுப்பை சம்பாதிப்பதும் எளிதானதல்ல. கண்களில் உறுத்துவதற்கும் சில தகுதிகள் தேவைப்படுகின்றன. பாதையில் மக்கள் கிடைத்து கொண்டே இருக்கிறார்கள். அனுபவங்கள் அதிகரித்து கொண்டே செல்கின்றன. இலவசமாகவே பகையும் வந்துவிடுகிறது. இங்கே சிறந்த மனிதனாக இருப்பதும் ஒரு குற்றமாகிவிட்டது. சில விஷயங்கள் வாழ்க்கையையே மாற்றிவிடுகின்றன. அவை கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி. அது காதலாக இருந்தாலும் சரி, அல்லது கோபமாக இருந்தாலும் சரி, பொறாமையாக இருந்தாலும் சரி. ஒரே ஒரு நிபந்தனைதான், அது உண்மையானதாக இருக்க வேண்டும். முதலில் ஒருவருக்காக வாழ்வதும் பிறகு அவர் இல்லாமல் வாழ்வதும் மிகவும் கடினமானது. பெரிய பெரிய மாவீரர்களெல்லாம் காலத்தின் சுமையின் கீழ் நசுங்கிவிட்டார்கள். நதியின் ஓட்டத்தில் கற்கள் கூட மணலாகிவிட்டன. பறவைகள் ஒருபோதும் ஒன்றையொன்று இறக்கைகளை வெட்டுவதில்லை. மாறாக அவை ஒன்றாக பறக்கவே கற்றுக்கொள்கின்றன. உங்களுக்கு வலியை தரும் அந்த ஜன்னலை மூடிவிடுங்கள். அதன் காட்சி எவ்வளவு அழகாக இருந்தாலும் சரி. சில நேரங்களில் நாம் நல்லதைத்தான் செய்ய நினைக்கிறோம். ஆனால் சூழ்நிலைகள் மோசமாக இருந்தால் அந்த நல்லதும் கெட்டதாக மாறிவிடுகிறது. நாம் எதை காற்றிலிருந்து காப்பாற்றுகிறோமோ பெரும்பாலும் அதே கைகள்தான் விளக்கை அணைத்து விடுகின்றன. எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வது மட்டும் அறிவல்ல. சில விஷயங்களை கண்டு கொள்ளாமல் விடுவதும் அறிவுதான். எந்த அளவுக்கு பக்தியும் நம்பிக்கையும் வைக்க வேண்டுமென்றால் கஷ்டம் உங்களுக்கு வர வேண்டும், ஆனால் கவலை கடவுளுக்கு வர வேண்டும். பணமும் உப்பும் இரண்டும் அவசியமானவைதான். ஆனால் அளவுக்கு அதிகமாகிவிட்டால் வாழ்க்கையின் சுவையை கெடுத்துவிடும். இருளில் இருந்தல்ல, உங்களை இருளில் வைப்பவர்களிடமிருந்து விலகியிருங்கள். போலித்தனம், அலங்காரம் மற்றும் வெளிவேஷம், இந்த காரணங்களால் தான் மனிதநேயத்தில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. உறவுகளிடம் எதிர்பார்ப்பு வைப்பது சுயநலம் அல்ல, ஆனால் எதிர்பார்ப்புக்காக மட்டுமே உறவுகளை வைத்துக் கொள்வது சுயநலம். இப்போதெல்லாம் மனிதனிடம் இமெயில் இருக்கிறது, ஆனால் மனிதனுக்கும் எந்த பிணைப்பும் இல்லை. உங்கள் இதயத்தையும் நம்பிக்கையையும் யாருக்கும் கொடுக்காதீர்கள். ஏனென்றால் மக்கள் அதை உடைத்துவிட்டு தான் திருப்பிக் கொடுப்பார்கள். நன்மைகளை செய்து கொண்டே இருங்கள். ஓடும் தண்ணீரைப் போல அது தனக்கான பாதையை தானாகவே உருவாக்கிக் கொள்ளும். கண்களில் கனவுகளை பாதுகாத்து வையுங்கள். நாளை யாராவது அதில் எட்டி பார்த்தால் அவனுக்கு வாழ்க்கை தெரிய வேண்டும். கோபத்தில் விட்டுச் செல்பவர்கள் திரும்பி விட்டு விடுவார்கள். ஆனால் சிரித்துக்கொண்டே விட்டுச் செல்பவர்கள் ஒருபோதும் திரும்பி வருவதில்லை. வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மனிதர்களும் இருப்பார்கள்.
அவர்கள் எந்த வாக்குறுதியும் கொடுக்க மாட்டார்கள், ஆனால் எல்லாவற்றையும் செய்து முடித்து விடுவார்கள். வலி நமக்கு சகித்து கொள்ளவும் தனியாக இருக்கவும் கற்றுக் கொடுக்கிறது. யாரிடம் பேசினால் சந்தோஷம் இருமடங்காகி துக்கம் பாதியாக குறைகிறதோ அவர்தான் நமக்கு சொந்தமானவர். மற்றதெல்லாம் வெறும் உலகம்தான். உங்களை மிதித்து செல்லும் அளவுக்கு ஒருவருக்காக இவ்வளவு கீழிறங்காதீர்கள். வாழ்க்கையில் இந்த 4 விஷயங்களை ஒருபோதும் யாருக்கும் கொடுக்காதீர்கள்: நம்பிக்கை, உறவு, இதயம் மற்றும் வாக்குறுதி. ஏனென்றால் இவை உடையும் போது சத்தம் கேட்பதில்லை, ஆனால் வலி அதிகமாக இருக்கும். சில மனிதர்கள் தவறுகளை எப்படி தேடுகிறார்கள் என்றால், அவர்களுக்கு ஏதோ பரிசு கிடைக்கப் போவது போல. நேர்மையற்ற முறையில் பணம் சம்பாதிப்பவர்கள் கூட ஒரு நேர்மையான காவலாளியைத்தான் தேடுகிறார்கள். காலம் எப்போதுமே ஒரே மாதிரி இருப்பதில்லை. யார் மற்றவர்களை காரணமில்லாமல் அழ வைக்கிறார்களோ அவர்களும் ஒரு நாள் அழ வேண்டி வரும். தவறான எண்ணமும் தவறாக எடை போடுவதும் மனிதனை ஒவ்வொரு உறவிலிருந்தும் வெட்டிவிடுகிறது. எந்த உண்மை சரியான நேரத்தில் சொல்லப்படவில்லையோ அதுவும் பொய்யாகி விடுகிறது. மக்கள் தங்களின் தவற்றை பொருட்படுத்தாமல் விட்டுவிடுகிறார்கள், ஆனால் மற்றவர்களின் சிறிய தவற்றை கூட பெரிதாக்குகிறார்கள். தேவை வரும்போது அனைவரின் பேச்சும் இனிமையாகி விடுகிறது. தான் தோற்றுப்போய் உங்களை ஜெயிக்க வைத்தவர்களின் கண்களில் ஒருபோதும் கண்ணீர் வரவிடாதீர்கள். மக்கள் பொய்யான புகழ்ச்சியின் வலையில் விழுந்து தங்களையே அழித்துக் கொள்கிறார்கள். ஆனால் உண்மையான விமர்சனம்தான் நம்மை திருத்திக் கொள்ள வாய்ப்பளிக்கிறது. மன அமைதிதான் மிகப்பெரிய சொத்து. இந்த உலகம் நாம் இல்லாமலும் இயங்கிக் கொண்டேதான் இருக்கும். ஒரு நட்சத்திரம் முதிர்வதால் வானம் ஒருபோதும் காலியாவதில்லை. உறவுகளின் உண்மையான தன்மை கடினமானது. ஏனென்றால் மழையில் காய்ந்த இலைகள் கூட பச்சையாக தெரிய தொடங்கிவிடும். யாருடைய பின்னாலும் கண்மூடித்தனமாக செல்லாதீர்கள். ஏனென்றால் உங்கள் வலியை உங்களை விட வேறு யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. தான் பட்டினியாக இருந்து ஒரு பசியுள்ளவருக்கு உணவளித்து பாருங்கள். இதுதான் உண்மையான மனிதநேயம். எல்லோரும் நேரம் கிடைக்கவில்லை என்று சொல்கிறார்கள், ஆனால் உண்மையில் மனிதனிடம் எப்போதும் நேரம் இருக்கும், அவனுக்கு மனம்தான் இருக்காது. இப்போதெல்லாம் மக்கள் உரிமை கொண்டாட தெரிந்திருக்கிறார்கள், ஆனால் உறவை பேணி காக்க தெரியவில்லை. உறவுகளும் சூரியகாந்தி பூக்களைப் போல ஆகிவிட்டன. எங்கே லாபம் தெரிகிறதோ அங்கே திரும்பி விடுகிறன. காலையில் எழுந்ததும் பூக்களுக்கு கூட தெரியாது தான் கோவிலுக்கு செல்ல போகிறோமா அல்லது யாருடைய கல்லறைக்காவது செல்ல போகிறோமா என்று. நாளை என்ன நடக்கும் என்றே தெரியாத போது பிறகு எதற்காக கவலைப்பட வேண்டும்? வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை மகிழ்ச்சியுடன் கவலையின்றி வாழுங்கள். ஒரு விடியலே இல்லாத இரவு வரப்போகும்போது பிறகு எதை கண்டு கர்வம் கொள்ள வேண்டும்? வாழ்க்கை மிகவும் மலிவானது. அதை செலவழிக்கும் வழிகள்தான் விலையுயர்ந்தவை. வாழ்க்கையின் நீளம் முக்கியமல்ல, அதன் ஆழம்தான் முக்கியம். மனிதன் யாருக்கு நேரம் ஒதுக்க விரும்புகிறானோ அவர்களுக்கு மட்டுமே நேரம் ஒதுக்குவான். மற்றதெல்லாம் நேரம் கிடைக்கவில்லை என்ற வெறும் சாக்கு போக்குகள்தான். மனதுக்கு எடுத்துக்கொண்டால் அழுது கொண்டேதான் இருக்க வேண்டும். அதனால் யார் எப்படி இருக்கிறார்களோ அவர்களுடன் அப்படியே இருந்து விடுங்கள். வாழ்க்கையில் நம்மை யார் அழ வைக்கிறார்கள் என்றால், யாருடைய சந்தோஷத்திற்காக நாம் நம்முடைய சிரிப்பையே மறைக்கிறோமோ அவர்கள்தான். மனிதன் பெரும்பாலும் நல்ல நினைவுகளை மறந்து விடுகிறான், ஆனால் கெட்ட நினைவுகளை எப்போதும் நினைவில் வைத்திருக்கிறான். பாவம் என்பது வாங்குவதற்கு எளிதாக தோன்றும் ஒரு பொருளை போன்றது, ஆனால் அதற்கான விலையை கொடுக்க பல ஜென்மங்கள் ஆகிவிடும். உங்களுக்கு எந்த மதிப்பும் கொடுக்காதவர்களுடன் நிற்பதை விட தனியாக நிற்பது எவ்வளவோ மேலானது. தனியாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள். எப்படி இருந்தாலும் இங்கே யார் யாருக்கு துணையாக இருக்கப் போகிறார்கள்? வாழ்க்கை தனியாகத்தான் கழிகிறது. மக்கள் ஆறுதல் சொல்வார்களே தவிர துணையாக வரமாட்டார்கள். மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதிலேயே வாழ்க்கையை கழித்துவிட்டோம். இப்போது எங்களுடன் செலவழிக்க கொஞ்சம் நேரம் வேண்டும். வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்தையும் அழகாக்குங்கள். எவ்வளவு சகித்துக் கொள்கிறீர்களோ அவ்வளவு பலசாலியாக மாறுவீர்கள். நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் என்று ஒருபோதும் பயப்பட வேண்டாம். மாறாக நீங்கள் தனியாகவே போதுமானவர் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். தனியாக இருந்து பாருங்கள். வார்த்தைகளை விட கண்ணீர் தான் அதிகமாக வரும். உங்கள் நிலைமையை சொன்னால் கேலியாகி விடுவீர்கள். சிரித்துக்கொண்டே அமைதியாக இருப்பதே சிறந்தது. போலியான உறவுகளை விட தனிமைதான் அதிக நிம்மதியை தருகிறது. என்னை நிறைய சோதித்தார்கள், ஆனால் யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை. ஒரு சுமையாக மாறினால் சொந்தங்களே உங்களை கீழே தள்ளிவிடுவார்கள் என்பதை மரத்திலிருந்து விழும் இலைகள் நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளன. உறவுகளின் சதுப்பு நிலத்திலிருந்து வெளியேறுவது கடினம். ஏனென்றால் ஒவ்வொரு சதிக்கு பின்னாலும் இருப்பவர்கள் சொந்தங்களே. துணையாக வர யாரும் இல்லை என்று தெரிய வரும்போது மனிதன் தனியாக வாழ கற்றுக்கொள்கிறான். பணத்திலும் வேலையிலும் எந்த அளவுக்கு மூழ்கி விடாதீர்கள் என்றால் உங்கள் ஆரோக்கியத்தையே இழந்துவிடும் அளவுக்கு. ஏனென்றால் பணம் ஒரு எல்லை வரை மட்டுமே துணையாக வரும்.
ஆனால் உங்கள் உடல் வாழ்நாள் முழுவதும் உங்களுடன் இருக்கும். நீங்கள் ஒன்றுமே இல்லை என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். அதேபோல நீங்கள்தான் எல்லாம் என்றும் ஒருபோதும் நினைக்காதீர்கள். மாறாக நீங்கள் ஏதோ ஒன்று. அப்படி நீங்கள் ஏதோ ஒன்றாக இருந்தால் உங்களால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்று நினையுங்கள். முகம் வயதாகும், உடலும் வயதாகும். ஆனால் ஒரு நல்ல மனிதன் எப்போதும் நல்லவனாகவே இருப்பான். உலகத்தில் யார் மீதும் அளவு கடிகமாக சார்ந்திருக்காதீர்கள். ஏனென்றால் மற்றவர்களின் நிழலில் இருக்கும்போது மனிதன் தன்னுடைய நிழலையே இழந்து விடுகிறான். மற்றவர்களின் அரண்மனைகளில் அடிமையாக இருப்பதை விட தன் சொந்த குடிசையில் ராஜாவாக வாழ்வது எவ்வளவோ மேலானது. வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்க வேண்டுமென்றால் ஒருபோதும் உங்களை யாருடனும் ஒப்பிடாதீர்கள். உங்கள் வேகத்தில் நடங்கள். மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நினைக்காதீர்கள். யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். உங்களுக்கு நீங்களே உதவி கொள்ளுங்கள். உழைப்பால் கிடைக்கும் வெற்றியின் மகிழ்ச்சியே உண்மையான மகிழ்ச்சி. அம்மாவை போன்ற அன்பு வேறு எந்த உறவிலும் கிடைக்காது. உண்மையாகவே அம்மா ஒரு தேவதைக்கு குறைவானவர் இல்லை. நம் மூளை கோபம், பேராசை, மோகம், கர்வம் மற்றும் பொறாமை ஆகியவற்றை நிரப்புவதற்கான குப்பை தொட்டி அல்ல. இது அன்பு, மரியாதை, அறிவு, விஞ்ஞானம், மனிதநேயம் மற்றும் கருணை போன்ற விலையுயர்ந்த பொக்கிஷங்களை வைப்பதற்கான ஒரு கருவூலமாகும். வாழ்க்கையில் எந்த வாக்குறுதியும் கொடுக்காத ஆனால் பலவற்றை செய்து முடிக்கும் மனிதர்கள் கிடைக்கிறார்கள். பெரும்பாலும் எந்த உறவுகள் கடமைகளால் அல்லாமல் உணர்வுகளால் உருவாகின்றனவோ அவைதான் மிகச் சிறந்ததாக இருக்கும். அறிவுரையாக இருந்தாலும் சரி, தண்டனையாக இருந்தாலும் சரி, அது மற்றவர்களுக்கு தான் கொடுக்கப்படும் என்பது மனிதனின் இயல்பு. வேலை செய்வதற்கு முன் சிந்திப்பது புத்திசாலித்தனம். வேலை செய்யும்போது சிந்திப்பது விழிப்புணர்வு. வேலை செய்த பிறகு சிந்திப்பது முட்டாள்தனம். உடலை வளர்ப்பது எளிது, ஆனால் நற்பண்புகளை வளர்ப்பது மிகவும் கடினம். பணத்தை வாரி இறைக்கலாம், ஆனால் நற்பண்புகள் அர்ப்பணிப்பால் மட்டுமே கிடைக்கும். தூரத்தில் இருப்பதை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் பெரும்பாலும் அருகில் இருக்கும் பல விஷயங்கள் தவறிவிடுகின்றன. புத்தகங்களிலிருந்து சில வார்த்தைகளை மட்டுமே கற்றுக்கொண்டோம், ஆனால் வந்து போகும் முகங்கள்தான் முழு கதைகளையும் எழுத கற்றுக் கொடுத்தன. உங்கள் குழந்தைத்தனத்தை உங்களுடனே வைத்துக் கொண்டால் வயதாகும் காலத்திலும் முதுமை தெரியாது. வாழ்க்கை பயணத்தில் மக்கள் மோசமாக இருந்தாலும் அவர்களிடம் மோசமாக நடந்து கொள்ளாதீர்கள். மாறாக அவர்களிடம் நல்ல முறையில் பழகுங்கள். ஏனென்றால் நீங்கள் நல்லவர். வாழ்க்கையை ஒரு பூவை போல வாழ வேண்டும். அது மற்றவர்களுக்கு வாசனையையும் கொடுக்கிறது. உதிர்வதும் மற்றவர்களுக்காகத்தான். எந்த நிபந்தனையும் இல்லாமல் உங்களை ஏற்றுக்கொண்ட நபரை எப்போதும் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கான சாத்தியமில்லாத விஷயங்களை கூட நேரமும் அர்ப்பணிப்பும் செய்து முடிக்கும். நீங்கள் செய்ய விரும்புவதை அறிவுரை செய்ய வைக்கும், ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதை அனுபவம் செய்ய வைக்கும். வாழ்க்கையில் என்ன செய்வது என்று முடிவு செய்வதில் நேரத்தை வீணாக்காதீர்கள். இல்லையென்றால் உங்களை என்ன செய்வது என்று நேரம் முடிவு செய்துவிடும். கடவுளுடனான மிக அழகான உறவு அதுதான். அதில் நீங்கள் அதிகமாக எதையும் கேட்பதில்லை, அவரும் உங்களுக்கு குறைவாக எதையும் கொடுப்பதில்லை. ஒரு உறவை மனதார காப்பாற்ற முடியவில்லை என்றால் அதை உருவாக்காமலேயே இருப்பதே நல்லது. வாழ்க்கை என்பது 2 நாட்கள்தான். ஒரு நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், ஒரு நாள் உங்களுக்கு எதிராக இருக்கும். உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நாளில் கர்வம் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு எதிராக இருக்கும் நாளில் கண்டிப்பாக பொறுமையாக இருங்கள். வாழ்க்கை முட்களால் நிறைந்தது என்பதை ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் அந்த முட்களை கடந்து செல்வதுதான் உண்மையான அடையாளம். ஏற்கனவே போடப்பட்ட பாதைகளில் அனைவரும் நடப்பார்கள். தனக்கான பாதையை தானே உருவாக்குபவன்தான் மனிதன். பணமும் அன்பும் மற்றவர்களிடம் கேட்கும் சூழ்நிலை இருக்கும் வரை துக்கம் இருந்து கொண்டேதான் இருக்கும். நீங்கள் எவ்வளவு குறைவாக பேசுகிறீர்களோ மக்கள் உங்களை அவ்வளவு அதிகமாக கேட்க விரும்புவார்கள். அதனால் தேவைப்படும் போது மட்டுமே பேசுங்கள். சில நேரங்களில் ஒரு தவறான மனிதனால் நமக்கு ஒட்டுமொத்த உலகத்தின் மீதே வெறுப்பு வந்து விடுகிறது. உறவுகள் நம்பிக்கையால் தான் இயங்குகின்றன, ஆதாரங்களால் அல்ல. எப்போதும் உண்மையின் பக்கம் நில்லுங்கள். ஒருவேளை அதற்காக நீங்கள் தனித்து நிற்க நேரிட்டாலும் சரி. அதிகரிக்கும் வயது, எதிர்காலத்தை பற்றிய கவலை மற்றும் பொறுப்புகள், இவற்றில்தான் இன்றைய வாழ்க்கை சிக்கிக் கொண்டிருக்கிறது. பிடுங்கி தின்பவனின் வயிறு ஒருபோதும் நிறைவதில்லை. பகிர்ந்து உண்பவன் ஒருபோதும் பசியால் இறப்பதில்லை. கீதையில் கூறப்பட்டுள்ளது, உண்மைக்கும் பொய்க்கும் இடையிலான போரில் உண்மை எப்போதும் தனித்துதான் நிற்கும். ஆனால் பொய்க்கு பின்னால் ஒரு பெரிய படையே இருக்கும். ஏனென்றால் பொய்க்கு பின்னால் முட்டாள்களின் கூட்டமும் சேர்ந்திருக்கும். பிரச்சனைகள் எந்த காரணமும் இல்லாமல் வாழ்க்கையில் வருவதில்லை. அவை வருவதற்கு காரணம் இனி நாம் நமக்குள் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்பதற்கான அறிகுறியாகும். சிறுவயதில் பொம்மைகள் உடைந்தால் அனைவரின் முன்பும் அழுது புது பொம்மையை வாங்கிவிடுவோம். ஆனால் இன்று இதயம் உடைகிறது, ஆனாலும் சிரித்துக்கொண்டே இருக்க வேண்டியுள்ளது. யாருக்கும் எதுவும் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக.
வாழ்க்கையில் ஒருபோதும் பணத்தையும் முகத்தோற்றத்தையும் நினைத்து கர்வம் கொள்ளாதீர்கள். வறுமை வர அதிக நேரம் ஆகாது. ஒரு விபத்தில் முகம் மாறவும் நேரம் எடுக்காது. அம்மாவை விட பெரிய ஆறுதலும் அப்பாவை விட சிறந்த வழிகாட்டியும் யாரும் இல்லை. அவர்கள் இல்லாமல் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்துவிடும். உறவுகள் எப்போதும் நம்மால் தான் உருவாகின்றன. நேரம் ஒதுக்கி பேசுவதுதான் உறவை உண்மையாக பேணிக் காப்பதாகும். இலக்கை நோக்கி பாதி தூரம் பயணம் செய்த பிறகு ஒருபோதும் பின்வாங்காதீர்கள். ஏனென்றால் திரும்பி செல்வதற்கும் நீங்கள் அந்த பாதி தூரத்தை கடந்துதான் ஆக வேண்டும். மற்றவர்களிடமிருந்து கிடைத்த மரியாதையையும் சொந்தங்களிடமிருந்து கிடைத்த அவமானத்தையும் மனிதன் ஒருபோதும் மறப்பதில்லை. சில தோல்வியடைந்த உறவுகளில் பணம் செலவாவதில்லை. மாறாக பல எதிர்பார்ப்புகளும் நேரமும் தான் செலவாகிவிடுகின்றன. இங்கே ஒவ்வொரு முறையும் மரணம்தான் வரவேண்டும் என்பதில்லை. ஒரு மிடர் அவமானம் கூட மூச்சை நிறுத்திவிடும். அன்பையும் கடனையும் எப்போதும் திரும்பி வரும் என்ற நம்பிக்கை இருப்பவர்களுக்கு மட்டுமே கொடுங்கள். பேசுங்கள், ஆனால் யோசித்து பேசுங்கள். ஏனென்றால் வார்த்தைகளின் சக்தி காலத்தின் சக்திக்கு சமமானது. வாழ்க்கையை நல்லவனாக காட்டிக்கொள்வதற்காக வாழாதீர்கள். உண்மையாகவே நல்லவனாக மாறுவதற்காக வாழுங்கள். வெற்றி என்பது மனதின் குளிர்ச்சியிலிருந்துதான் உருவாகிறது. குளிர்ந்த இரும்புதான் சூடான இரும்பை வெட்டவும் வளைக்கவும் முடியும். எதுவும் செய்யாமல் வாழ்க்கையை கழிப்பதை விட தவறுகள் செய்தபடியே வாழ்வை கழிப்பது சிறந்தது. ஒருவருடன் எப்போதுமே இருக்க வேண்டுமென்றால் அவரிடமிருந்து கொஞ்சம் விலகி இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களால் ஒரு நல்ல மனிதனாக ஆக முடியவில்லை என்றால் குறைந்தபட்சம் மக்கள் உங்களை உங்கள் நற்குணங்களால் நினைவு கூறும்படியாவது எதையாவது செய்யுங்கள். மனிதன் தன்னுடைய மிகவும் விலைமதிப்பற்ற விஷயமான நேரத்தை தான் செலவழிக்கிறான். நெருக்கமானவர்களின் பேச்சுகள் மனதில் முள்ளாய் தைக்கின்றன. இல்லையென்றால் கண்ணிலிருந்து கண்ணீர் வரவழைக்க முன்பின் தெரியாதவர்களுக்கு எங்கு அவ்வளவு தைரியம் இருக்கிறது? சிறுவயதில் ஒன்றாக வாழ்ந்த சகோதரர்கள் இப்போது தனித்தனி வீடுகளில் வெறும் விருந்தினர்களாக மட்டுமே தங்கிச் செல்கிறார்கள். எதிரிலிருப்பவரின் மனதை தொடும்படியான வார்த்தை அம்புகளை விட வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் நம் அனைவருக்கும் உதடுகளை கொடுத்திருக்கிறாரே தவிர அவர்களின் நெஞ்சை பிளப்பதற்காக அல்ல. மனிதன் தயாராக இருக்கும்போது அவன் கடவுளை சென்றடைவதில்லை. மாறாக கடவுள் தயாராக இருக்கும்போது அவர் தானாகவே அவனிடம் வந்து சேர்கிறார். ஒரு சிறந்த வாழ்க்கைக்கு எல்லாமே எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை என்பதை ஏற்றுக்கொள்வது அவசியமாகும். சிலரின் காதல் அரசாங்க ஃபைல்களைப் போலத்தான் இருக்கும். அது முன்னாடியும் நகராது, மூடி வைக்கப்படவும் மாட்டாது. குழந்தைகள் பட்டாம்பூச்சிகளை பிடித்து விட்டு விடுகிறார்கள். பெரியவர்களானதும் மனிதர்களை பிடித்து அவர்களின் இறக்கைகளை பீத்து விடுகிறார்கள். மனிதனின் உண்மையான சாயம் நீங்கள் அவர்களுக்கு எந்த வகையிலும் பயன்படாத போதுதான் வெளிப்படும். ஆசைகளை உங்கள் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு செல்லுங்கள். இல்லையென்றால் இலக்குகளை சென்றடைவதற்கான செலவு இன்னும் அதிகரித்துவிடும். உறவுகளின் மதிப்பை உணர்ந்தவர்கள் சமாதானப்படுத்தினாலே சமாதானமாகி விடுவார்கள். வலியை கூட மரியாதையோடு இணைத்துவிட்டால் அதை தாங்கிக் கொள்ள முடியும். மக்கள் உங்களுக்கு அனுதாபத்தை தருவார்களே தவிர உணர்வுகளை யாரும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். நேரத்தின் மாயையில் சிக்கிக்கொள்ளாதீர்கள். ஏனென்றால் இதே நேரம்தான் நான் உனக்கு சொந்தம் என்று சொல்லும் அதே சாக்கில் உங்களை விற்றும் விடும். கிடைத்தது எதுவோ அதன் உண்மையான மதிப்பு அதை இழந்த பிறகுதான் புரியும். வாழ்க்கையின் முக்கியத்துவம் ஒருவரின் இருப்பில் தெரிவதில்லை, அவர் காணாமல் போன பிறகுதான் தெரிய வருகிறது. உறவுகள் கண்ணாடியை போன்றது, உடைந்து சிதறிவிடுகின்றன. இப்போதெல்லாம் மக்கள் அதை சேகரித்து ஒட்டுவதை விட புதிய கண்ணாடியை வாங்குவதையே விரும்புகிறார்கள். கைரேகைகள் வெறும் அலங்காரத்தை காட்டுகின்றன. உண்மையான அதிர்ஷ்டத்தை உழைப்பு மட்டுமே உருவாக்குகிறது. புகார்களையும் குறைகளையும் கைவிட கற்றுக்கொள்ளுங்கள். சீதோஷ்ணம் மாறுவது போன்ற ஒரு நிம்மதி கிடைக்கும். அம்மாவின் கண்களில் பாருங்கள், அங்கு உங்கள் உருவம் ஒருபோதும் வயதாவதில்லை. வீடு இல்லாத அந்த பறவைகளிடம் சென்று கேளுங்கள், மாலையின் இருள் எவ்வளவு பாரமானது என்று. யாராவது உங்களிடம் கோபமாக இருந்து நீங்கள்தான் அவரை சமாதானப்படுத்துவீர்கள் என்ற கர்வத்தை கொண்டிருந்தால் அவருடைய இந்த கர்வத்தை ஒருபோதும் உண்மையாக விடாதீர்கள். சூழ்நிலைகள் மனிதனை உடைத்து நாசமாக்கிவிட்டன. வயிற்று பசியும் உடலின் விரிசல்களும் அவனுடைய இயலாமையை தெளிவாக காட்டுகின்றன. மதம் என்பது அனைவருக்கும் நினைவிருக்கிறது, ஆனால் மனிதநேயம் மறக்கப்பட்டுவிட்டது. எனக்கு என் தனிமையின் மீது காதல் இருக்கிறது. ஏனென்றால் எந்த ஒரு கூட்டத்திலும் கிடைக்காத நிம்மதி அதில்தான் இருக்கிறது. கிடைத்ததில் நிம்மதியை தேட கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் கிடைக்காதது எப்போதும் வலியை மட்டுமே கொடுக்கும். தூக்கம் பேச்சுகளுக்கு நடுவிலேயே புதைந்துவிட்டது. சில கனவுகள் இரவு முழுவதும் கதவுக்கு வெளியிலேயே நின்றுவிட்டன.
ஒவ்வொரு முறையும் நம்மிடமிருந்து ஏதோ ஒன்றை பறித்துவிட்டு புதிதாக ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுப்பதுதான் வாழ்க்கை. இந்த உலகத்தின் பழக்க வழக்கங்கள் எவ்வளவு மாறினாலும் சரி, பொய் உண்மையை வென்றதாக நாம் எப்போதுமே பார்த்ததில்லை. வாழ்க்கை அப்படி ஒரு கட்டத்தை கடந்து கொண்டிருக்கிறது. அங்கு அந்த வாழ்க்கையையே யாருக்கும் பிடிக்கவில்லை. வலி அனைவரிடமும் இருக்கிறது. வித்தியாசம் என்னவென்றால், சிலர் அதை சொல்லிவிடுகிறார்கள், சிலர் சிரித்து கொண்டே மறைத்து விடுகிறார்கள். மனிதன் வெற்றியின் உச்சத்தில் இருக்கும்போது பெரும்பாலும் தனக்கு வேண்டியவர்களை மறந்து விடுகிறான். அவன் அழிவின் விளிம்பில் இருக்கும்போது அவனுக்கு வேண்டியவர்கள் அவனை மறந்து விடுகிறார்கள். தலையில் பெரிய பொறுப்பிருக்கும்போது கணக்கு பார்த்து வாழ வேண்டியிருக்கிறது. பல விஷயங்களை கேட்க வேண்டியிருக்கிறது. பலவற்றை சகித்து கொள்ளவும் வேண்டியிருக்கிறது. விசித்திரமான விஷயம் என்னவென்றால், சில உறவுகளுக்கு பெயரே இருப்பதில்லை. சில உறவுகள் பெயரளவுக்கு மட்டுமே இருக்கின்றன. வாழ்க்கையில் கதாபாத்திரங்கள் மிகவும் விலை உயர்ந்தவை. நேரத்திற்கேற்றவாறு அனைவரின் விலையும் கூடிக்கொண்டே போகிறது. யார் திரும்ப திரும்ப காயப்படுத்துகிறார்களோ அவர்களை ஒரே அடியில் முடித்துவிட வேண்டும். வாழ்க்கை என்பது ஒரு சைக்கிளை போன்றது. பேலன்ஸ் தவறாமல் இருக்க நாம் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். செல்வம் வேண்டுமானால் பரம்பரை சொத்தாக கிடைக்கலாம். ஆனால் நமக்கான அடையாளத்தை நாம் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். வலியை புரிந்து கொள்பவர்கள் ஒருபோதும் வலிக்கு காரணமாக மாறுவதில்லை. உண்மையான அர்த்தம் என்பது நீங்கள் வாழ்க்கைக்கு எவ்வளவு கொடுத்தீர்கள் என்பதில் இல்லை, மாறாக நீங்கள் அதில் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தீர்கள் என்பதில்தான் இருக்கிறது. கண்ணாடியில் முகத்திற்கு பதிலாக குணம் தெரிந்திருந்தால் மக்கள் ஒருபோதும் கண்ணாடியை பார்த்திருக்க மாட்டார்கள். உண்மையான செல்வத்தை பார்க்க வேண்டுமென்றால் லாக்கரை பார்க்காதீர்கள், கண்ணீரை சிந்தி பாருங்கள். எத்தனை பேர் அதை துடைக்க வருகிறார்கள் என்று தெரியும். உணவில் கலந்த விஷம் கூட ஒருமுறை சரியாகிவிடலாம். ஆனால் காதுகளில் கலக்கப்பட்ட விஷம் வாழ்நாள் முழுவதும் கஷ்டத்தை கொடுக்கும். மனிதர்களை அடையாளம் காண்பது மிகவும் கடினம். ஏனென்றால் அவர்கள் காலத்திற்கும் தேவைக்கும் ஏற்ப தங்கள் முகங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த பாவங்களை மூடி மறைத்து கொண்டு இந்த உலகமே மோசமானது என்று சொல்கிறார்கள். இப்போது வாழ்க்கை எப்படி ஆகிவிட்டதென்றால், மகிழ்ச்சியாக தெரிவது கூட ஒரு கட்டாயமாகிவிட்டது. நான் சிரித்தும் பார்த்துவிட்டேன், அழுதும் பார்த்துவிட்டேன், ஒருவரை அடைந்தும் இழந்தும் பார்த்துவிட்டேன். கடைசியில் தனியாக வாழ கற்றுக்கொண்டவன்தான் ஜெயிக்கிறான். சின்ன சின்ன விஷயங்கள்தான் அதிக வலியை தருகின்றன. நீங்கள் ஒரு மலையின் மீது உட்காரலாம், ஆனால் ஒரு ஊசியின் மீது உட்கார முடியாது. ஒரு நல்ல மனிதனின் அடையாளம் அவனுடைய செயல்களில் தான் இருக்கிறது. ஏனென்றால் கெட்டவர்கள் கூட நல்ல நல்ல வார்த்தைகளை பேசுவார்கள். சில மனிதர்கள் மனதளவில் எவ்வளவு அழகாக இருப்பார்கள் என்றால், அவர்கள் நமக்கு கிடைத்தாலும் சரி, கிடைக்கவில்லை என்றாலும் சரி, வாழ்நாள் முழுவதும் அவர்களை நேசிக்கத்தான் தோன்றும். காலப்போக்கில் சூழ்நிலைகள் மாறிவிடுகிறது. அதனால் மாற்றத்திற்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்வதுதான் புத்திசாலித்தனம். சுயநலம் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால், யாரிடமாவது எப்படி இருக்கிறீர்கள் என்று நலம் விசாரித்தால் கூட தன்னிடம் ஏதோ வேலை இருக்கிறது போல என்றுதான் மக்கள் நினைக்கிறார்கள். வலியை சகித்துக் கொள்வது பழக்கமாகிவிட்டால் கண்ணீர் கூட நின்று விடுகிறது. நாம் செய்யும் கர்மாக்களின் கணக்கை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு நாள் இதுதான் நமக்கான மிகப்பெரிய சாட்சியாக மாறும். வாழ்க்கை கிடைப்பது அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. மரணம் வருவது நேரத்தை பொறுத்தது. இறந்த பிறகு நினைவில் நிற்பது நம் செயல்களை பொறுத்தது. கடவுள் நம்மிடம் கூறுகிறார், ஏ மனிதா, நீ தூங்குவதற்கு முன்பு எல்லோரையும் மனதார மன்னித்துவிடு. நீ காலையில் எழுவதற்கு முன்பு உன்னை நான் மன்னித்து விடுகிறேன் என்று அவர் கூறுகிறார். உலகத்திடம் பேசுவதற்கு நமக்கு ஒரு ஃபோன் தேவைப்படுகிறது. ஆனால் கடவுளிடம் பேசுவதற்கு மௌனம், அதாவது ஆழமான அமைதி தேவைப்படுகிறது. ஃபோனில் பேசுவதற்கு நாம் பணம் கொடுத்து பில் கட்ட வேண்டும். ஆனால் கடவுளிடம் பேசுவதற்கு நாம் நம் மனதை கொடுக்க வேண்டும். உலக மாயையில் சிக்குபவன் சிதறி போகிறான். ஆனால் இறைவனோடு இணைபவன் பிரகாசிக்கிறான். இறைவா, இந்த பூமி எனக்கு அந்நியமாக தோன்றும் அளவுக்கு எனக்கு அவ்வளவு உயரத்தை கொடுக்காதே. மற்றவர்களின் கஷ்டங்களை பார்த்து நான் சிரிக்கும் அளவுக்கு எனக்கு சந்தோஷத்தையும் கொடுத்து விடாதே. பலவீனமான ஒருவரை துன்புறுத்தும்படியான எந்த ஒரு சக்தியையும் எனக்கு கொடுக்காதே. யாரை பார்த்தும் என் மனதில் பொறாமை வரும்படியான எண்ணத்தை கொடுக்காதே. எனக்குள் ஆணவத்தை உருவாக்கும் அறிவை கொடுக்காதே. அதேபோல மக்களை ஏமாற்றக்கூடிய எந்த ஒரு தந்திர புத்தியையும் எனக்கு கொடுத்து விடாதே. கடவுளிடம் 2 சக்திகள் உள்ளன. ஒன்று மாயை, மற்றொன்று பக்தி. யாராவது கடவுளுக்கு முன்னால் செல்லும்போது
உனக்கு மாயை வேண்டுமா அல்லது பக்தி வேண்டுமா என்று கடவுள் அன்போடு கேட்கிறார். அப்போது பக்தன், இந்த இரண்டிற்கும் என்ன வித்தியாசம் இறைவா என்று கேட்கிறான். அதற்கு ஆண்டவன், நீ இந்த உலகத்தில் ஆட வேண்டும் என்று நினைத்தால் மாயையை எடுத்துக்கொள், ஆனால் நான் உனக்காக ஆட வேண்டும் என்று நீ நினைத்தால் பக்தியை எடுத்துக்கொள் என்கிறார். ஏனென்றால் மனிதன் எதன் கட்டுப்பாட்டில் இருக்கிறானோ அதன் பெயர் மாயை, கடவுள் எதன் கட்டுப்பாட்டில் இருக்கிறாரோ அதன் பெயர் பக்தி. கடவுளின் ராஜ்யத்தில் இந்த உலகமே ஆடுகிறது, ஆனால் பக்தியின் ராஜ்யத்தில் கடவுளே இறங்கி வந்து ஆடுகிறார். யாரோ ஒருவர் கேட்டார், பக்தி என்றால் என்ன என்று. அதற்கு பதில் கிடைத்தது, பக்தி என்பது கைகள், கால்கள், கண்கள், காதுகள், பணம் அல்லது பலத்தால் செய்யப்படுவதில்லை. அப்படி இருந்திருந்தால் மாற்றுத்திறனாளிகள், பார்வையற்றோர், ஊமையர்கள், செவிடர்கள், ஏழைகள் அல்லது பலவீனமானவர்கள் ஒருபோதும் இந்த உலகத்தில் பக்தியை செய்திருக்க முடியாது. பக்தி என்பது வெறும் உணர்வால் மட்டுமே செய்யப்படுகிறது. இது இதயத்தின் ஒரு ஆழமான உணர்வு. அது எண்ணங்கள் வழியாக பரமாத்மாவின் மீதுள்ள உண்மையான அன்பாக மாறுகிறது. மேலும் பக்தி என்பது உணர்வின் உண்மையான கடலாகும். கடவுள் மனிதனை படைத்தபோது அவனுக்கு எல்லாவற்றையும் வாரி வழங்கினார். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மனிதனிடமிருந்து கீழே விழுந்துவிட்டது. அதை பார்த்த ஆண்டவன் அதை தன் பாதங்களுக்கு கீழே பத்திரமாக மறைத்து வைத்து விட்டார். யாரோ ஒருவர் கடவுளிடம் கேட்டார், நீங்கள் எதை உங்கள் பாதங்களுக்கு கீழே மறைத்து வைத்திருக்கிறீர்கள் என்று. அதற்கு இறைவன் சிரித்து கொண்டே சொன்னார், நான் என் பாதங்களுக்கு கீழே மனிதனின் நிம்மதியை மறைத்து வைத்திருக்கிறேன். மனிதன் இந்த நிம்மதியை தேடி உலகத்தில் உள்ள எல்லா இடங்களிலும் அலைவான். ஆனால் அது அவனுக்கு எங்கும் கிடைக்காமல் தோற்று போவான். கடைசியில் இந்த நிம்மதியை என் பாதங்களில் வர்த்தனே அவன் வந்து கண்டடைவான் என்று கூறி முடித்தார். என் அன்பான நண்பர்களே, இந்த ஆழமான தத்துவங்களை உங்கள் மனதில் நிறுத்துங்கள். உங்கள் வாழ்க்கை எப்போதும் பிரகாசமாக இருக்கும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.